ஹலோ 2 பேர் தான் இருக்கீங்க. சார் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்களா என்ன? 10 மினிட்ஸ். ஜெகோம் அண்ட் யாழி யாழி அகவாழி. நைஸ். No response. Hi.
Good evening, Raj, Priya, and Halian. Okay, Priya, fine. Good evening. Health if கொஞ்சம் better, but not completely recover ஆகலை இன்னும். ஓகேங்களா? Fine. Good evening, Nakshitra. Good evening, Sambavan. Good evening. ஓகேங்க. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பாட்னி. ஐ டோன்ட் நோ எத்தனை பேருக்கு பாட்னி பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்காது பாட்னி. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் தமிழில் எடுக்க போவேன். அதுதான் இங்கே ஹைலைட்டு. ஆல்ரெடி பாட்னி நிறைய டைம் எடுத்திருக்கேன், பட் தமிழில் அப்படின்றது ஃபஸ்ட் டைம். டோன்ட் வரி, பிபிடி முடிஞ்ச அளவுக்கு புக்லேருந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று எல்லாத்தையும் கட் பண்ணி கண்டென்ட்டை செட் பண்ணிட்டேன். ஓகே, அதனால் பிபிடி கண்டென்ட்டுக்கு நோட்ஸ்க்கு பயப்பட தேவையில்லை. ஓகே, ஜெகம் ஹாய் ப்ரோ, ஹலோ ஹாய் கவிதாங்க, குட் ஈவினிங். ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் சார் 10 minutes. சரி, ஸோ இன்னைக்கு நம்ம பாட்டனி டாபிக் பார்க்கலாம். ஸோ பாட்னி எஸ் ஓகேங்க, ஃபைன். ஸோ பாட்னி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3 டாபிக் தாங்க பாட்னியில் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ வரிஸ், இந்த 3 டாப்பிக்கும் முடிச்சுட்டு நம்ம ஃபுல்லாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா பெருசாக சொல்ல முடியாது டாபிக்ஸ். 3 டாபிக்ன்றது ஒரு 4 கிளாஸ் தேவைப்படும், அவ்வளோதான். ஸோ 4மே எங்கே கொஷின் கேட்டுருவான்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடலாம். அண்ட் ஒன் மோர் திங், சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 1 ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும், ஓகே, எக்ஸ்டெண்ட் இருக்குமா? இல்லை, நான் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஓகே, சரிங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன், குட்டி டாபிக் தான், முடிச்சிடலாம். அப்படின்னாலும் இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக போகாது. சயின்ஸ் வி நோ ஆல். ஓகே, ஸோ எனக்கும் தெரியும் சயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதனால் பயப்பட வேண்டாம், முடிச்சிடலாம் டைமுக்கு. ஸோ வந்து மேக்ஸிமம் 10th புக்குக்கு மேலே, ஓகே, 10th புக்குக்கு மேலே வந்து சயின்ஸ் அவ்வளோ நீங்கள் எஃபோர்ட் எடுக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு பிலிம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சயின்ஸில் மார்க்ஸ் வருது. இப்போது பாட்டனி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. சரிங்களா? ஓகே, ஸோ பாட்டனி, ஜூ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, வேதியியல், ஓகே, தாவரவியல், விலங்கியல், ஃபிசிக்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க மறந்துட்டேன். ஓகே, ஃபைன். எப்படி சாதாரண எடுக்க போவாங்க, ஸோ பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கண்டென்ட் சிலபஸ். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 மார்க்ஸ் வரும். ஓகே, இது எல்லாத்துலேயுமே சேர்த்து 15 மார்க்ஸ் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? நானும் உங்களுக்கு சொல்லிடுறேன், சயின்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ஈஸியாக எப்படி மார்க் எடுக்கலாம், எந்தெந்த டாபிக் எடுக்கலாம் அப்படின்றத ஈஸியாக கைடன்ஸ் சொல்லிடுறேன். அதை மட்டுமே படிங்க, மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக என்னென்னா உங்களுக்கு மெயின்ஸ் கிடையாது சயின்ஸு. ஓகே, உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக் தான் குரூப் 1க்கு தவிர இந்த சயின்ஸ் வராது. இந்த சயின்ஸ்லேருந்து வரக்கூடிய டாபிக் வரும் கம்யூனிகபிள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ், பகவும் மற்றும் பகவா நோய்கள். அது மட்டும்தான் உங்களுக்கு இதில் வரும். அதை தவிர்த்து வேறு எதுவும் வராது. ஓகே, ஸோ பேட்டர்ன் பார்த்துடலாம், எப்படி வந்து எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் படிக்க ஈஸியாகும். ஸோ என்னோட ஒப்பீனியன், சயின்ஸ் அப்படின்றத லாஸ்ட்டாக எடுத்துக்கங்க ஆப்ஷன். ஓகே, லாஸ்ட் ஆப்ஷன்ஸாக எடுத்துக்கங்க சயின்ஸு. அதுக்காக படிக்காமல் போகக்கூடாது, படிக்கணும். 15 மார்க்ஸ் சும்மா கிடையாது. ஆனால் 15 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வழி சொல்கிறேன். பாட்டனி வந்து உங்களுக்கு 3 டாபிக் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் லைஃப் சயின்ஸ். ஓகே, மெயின் கான்செப்ட் ஆஃப் பேசிக் லைஃப் சயின்ஸ். ஓகே, வாழ்வியலுடைய என்ன சொல்லுது கோட்பாடு. ஓகே, அறிவியல் கோட்பாடு பேசிக் அதுதான் கொடுத்துப்பான், அது ஒரு டாபிக். அதுக்கப்புறமா கிளாசிஃபிகேஷன், வகைப்பாடுகள், பிளான்ஸோடைய வகைப்பாடுகள் 2. 3வது ரெஸ்பிரேஷன், சுவாசம். ஓகே, இது 3 விஷயம்தான். ஓகே, இந்த 3 விஷயம் இது ஓல்டு சிலபஸ்ல இருக்குது, நியூ சிலபஸ்ல இருக்குது, அதனால கவலைப்பட தேவையில்லை. ஜுவாலஜி அப்படின்னும் போது, விலங்கியல் அப்படின்னும் போது உங்களுக்கு இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிசியாலஜி கேட்டிருக்கான். ஓகே, மனித இயல்புகள் மொத்தமா, அதாவது ஸ்கெலட்டன் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமானம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா எண்டோகைன் சிஸ்டம், நாளமில்லா சுகப்பி, நாணமுள்ள சுகப்பி, ஸோ இந்த கிளாண்ட் இவ்வளோவும் படிக்க போகும். ஓகேங்களா? இதுதான் முன்ன வந்து பிளட்டும் எண்டோக்ரைனும் ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. ஓகே, நாணமுள்ள சுகப்பி, பிளட்டு, ஓகே, ரத்த நாளங்களும் நாணமுள்ள சுகப்பியும், அதுக்கப்புறமா அது ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா? இது 3 தான் வந்து இருந்தது. இப்போ அதை தவிர்த்து கூட வந்து உங்களுக்கு ஒரு எவ்வளோ மொத்தம் 10 சிஸ்டம் ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 7 சிஸ்டம் கூட ஆட் ஆகிடுச்சு. அதாவது போன், எலும்பு, ஓகே, ஸ்கின்னு, அந்த மாதிரி மொத்த சிஸ்டமும் வந்துச்சு. இது ஹியூமன் ஃபிசியாலஜி. ஓகேங்களா? ஹியூமன் அனாட்டமி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது
3 பழைய சிலபஸ் கூட 7 சேர்ந்து 10 வந்துருச்சு. அடுத்தது ஜெனெடிக்ஸ், மகபியல். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க ஜெனெடிக்ஸ். அடுத்தது கம்யூனிகபிள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், பகவு மற்றும் பகவான் நோய்கள். 1 2 3. ஓகேங்களா? பகவு மற்றும் பகவா நோய்கள் ஜெனெடிக்ஸ். அடுத்தது நியூட்ரிஷன். ஓகே, ஊட்டச்சத்து மற்றும் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். இது எல்லாமே ஒன்னாதான் வரும், பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே, ஹெல்த் அண்ட் ஹைஜீன். ஓகேங்களா? சுகாதாரம். ஓகே, இதுதான் வந்து 5 டாபிக் எடுத்துக்கலாம். இவ்வளோதான் உங்களுக்கு ஜுவாலஜி. இவ்வளோதான் இல்லை, இது ஒன்றுக்குள்ளேயே 10 டாபிக் வந்துடுது உங்களுக்கு. ஸோ இதுதான் ஜுவாலஜியோட சிலபஸ். ஓகே, ஸோ ஃபைன். ஃபிசிக்ஸு சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு மொத்த கண்டென்ட்டும் இருக்குது, ஆல் டாபிக்ஸும் இருக்குது ஃபிசிக்ஸில். ஓகேங்களா? ஃபைன். கெமிஸ்ட்ரி அப்படின்னும் போது காம்பவுண்டு, தமிழில் நான் அப்போமா சொல்கிறேன் சரிங்களா? காம்பவுண்டு, பீரியாடிக் எலமெண்ட், அந்த அட்டவணைக்கு பார்த்தீங்களா, பீரியாடிக் எலமெண்ட்டு, ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள், மானியங்கள், அது ஆசிட் பேஸ். ஓகேங்களா? அதாவது அமிலங்கள், காரங்கள், அது ஓகே, ஆசிட் பேஸு, ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம். அப்புறமா பெட்ரோகெமிக்கல், புது சிலபஸ் இது. ஓகே, பெட்ரோலியம். இதுதாங்க அவங்க கெமிஸ்ட்ரி. ஓகே, இது ஜுவாலஜி, இது பாட்டனி. ஸோ கொஷின் ஆஸ்பெக்ட் எப்படின்னு வரும்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு 7லேருந்து 8 மார்க். இது அதே மாதிரி ஒரு 7 மார்க், 7+ மார்க்ஸ் வரும். ஓகே, இந்த 7லேருந்து 8 மார்க்ல எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 மார்க், ஜுவாலஜியில் வந்து ஒரு 4 மார்க். ஓகே, இந்த மாதிரி. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதில் எப்படி கணக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2லேருந்து 3 மார்க், கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு 4 மார்க். ஸோ 7 7 14 15 இந்த ரேஷியோவில் தான் உங்களுக்கு எக்ஸாம் வரும். 1 ஆகட்டும் 2 ஆகட்டும். ஓகே, ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரி தான். ஸோ அப்போது எதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, பாட்டனி 2-3 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, ஆனால் கொஞ்சம் படிக்க வேண்டியது அதிகம், ஆனால் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் வாயில் நுழையாத வேர்ட்ஸ், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? அது அந்த பிளான்ஸோட நேம்ஸ் படிக்கிறத டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ 2 to 3 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஏன்னா 3 டாபிக் தான் எனக்கு மொத்தம் 1 2 3. 100% எந்தெந்த டாப்பிக்கில் வரும்னு சொல்லிட்டு ப்ரீட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ இந்த 2-3 மார்க், 3 மார்க்கில் 2 மார்க் வந்து சாலிடாக எடுத்துடலாம். ஃபைன். அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரிக்கு வந்துடும். 4 மார்க் கண்டிப்பாக இதுலேருந்து 1 மார்க் வந்துடும். ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள், என்ன சொல்கிறது, வீடிசைடு, ஹெர்பிசைடுன்னு சொல்லலாம், பூச்சிக்கொல்லிகள், அதெல்லாம் வந்துடும் இதில் 1 மார்க். ஆசிட் பேஸ், இந்த பிஹெச் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் எப்பவுமே, அதுலேருந்து கேள்வி கேட்டுருவோம். பெட்ரோலியம் புது சிலபஸ், அதனால இதுலேருந்து கேள்வி எதிர்பார்க்கலாம். ஸோ மினிமம் 3 மார்க். பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனும் கார்பன் காம்பவுண்டு, இதில் வந்து இது ரெண்டும் சேர்ந்து ஒன்று வரலாம், வராமையும் போகலாம். 4 மார்க்ஸ்ன்றது முன்ன பின்ன இருக்கும். ஆனால் இது 3 ஈஸியாக வந்துடும், 3மே குட்டி டாபிக். ஸோ இதில் ஒரு 2 மார்க், 3 சப்ஜெக்ட் 2 மார்க், இதில் ஒரு 3 சப்ஜெக்ட் 2 மார்க். ஸோ அப்போது 6 சப்ஜெக்டில் சாலிடாக 4 மார்க் எடுக்க நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஓகே, இது ஜுவாலஜி அப்படின்னும் போது, விலங்கியல் அப்படின்னும் போது எந்தெந்த டாபிக் நீங்கள் நல்லா பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த டாபிக்லேருந்து ஒரு கொஷின் டிஃபால்ட்டாக வரும். பகவு மற்றும் பகவான் நோய்கள் 1, நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த், இது சேர்ந்து ஒரு கொஷின் வந்துடும். 2 கொஷின் கண்டிப்பாக வரும். இது இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது. ஓகே, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தாலும் இது சிலபஸ் தான், இது இல்லாமல் கொஷின் பேப்பர்ஸ் இருக்காது. ஓகே, ஒரு 2 மார்க். இது பழைய சிலபஸ். இப்போ இது கூட 7 இருக்குது. இப்போ இதில் எப்படி கேட்க போகா அப்படின்றது தான் எல்லாருக்குமே டவுட். இதுலன்னு சொல்லணும்னா கண்டிப்பாக ஒரு 2 மார்க் இதுலேருந்து வந்துடும். ரீப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்டோக்ரைன், ஓகே, இதுவும் இம்பார்ட்டன்ட். அது பிளட், இதுலேருந்து 2 மார்க். ஸோ 4 மார்க். அதுக்கு மேலே வரக்கூடிய விஷயங்கள் தான் இந்த புதுசாக கேட்கக்கூடிய இந்த 7லேருந்து எப்படி கேட்பான் அப்படின்றது டவுட்டு. ஜெனெடிக்ஸ் வந்தால் வரலாம், இது எப்பவுமே ஆப்ஷன் தான். ஜெனெடிக்ஸ் சில டைம்ஸ் கேட்பான், சில டைம்ஸ் கேட்க மாட்டான். ஸோ இவ்வளோதான். ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது இந்த 4 மார்க்கு, இந்த 5 மார்க்கு, ப்ளஸ் இது 1 மார்க்கு, 6 மார்க்கு, இதில் ஒரு 2 மார்க்கு. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 6 7 8 9 10 10 டாபிக். 4 5 6 7 8 10 டாபிக்ல நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 8 மார்க் எடுத்துடணும். இதுதான் வந்து ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, ஸோ இப்படி பிளான் பண்ணி படித்தாதான் பெஸ்ட். ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே, ஃபிசிக்ஸ் உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் இதில் எப்படி நீங்கள் கவர் பண்ணணும்
அப்படின்னா சார் ஐ திங்க் சார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நான் இது மட்டும் சொல்லிட்டேன். ஓகே சார் மெயின்ஸில் வராது இல்லை சார், கன்ஃபார்மாக 100% வராது, மெயின் சிலபஸ் கிடையாது. ஓகே சயின்ஸ் ஏன்னா முன்ன குரூப் 1ல சயின்ஸோட போர்ஷன் மட்டும் 35 மார்க், ஆனால் இப்போ குரூப் 1ல சயின்ஸோட மார்க்ஸ் வந்து 15 மார்க்ஸ் தான். ஓகே அதாவது பழைய குரூப் 2ல என்ன மார்க்ஸ் கேட்டோம்னா அதே அடிப்படையில் தான் கேட்கணும். அதனால 10th புக்ஸ்க்கு மேலே பெருசாக பார்த்துக்க வேண்டாம். 10th புக்ஸுக்குள்ள நல்ல டெப்த்தாக படிங்க போதும். ஓகே 6th புக்கு 7th புக் தேவையில்லாத டாபிக் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஏன்னா கண்டிப்பாக கொஸ்டின் வராது. ஏன்னா நீங்கள் பாட்னி எக்ஸாம் எதை போதில்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் தான், அதனால எப்படி கேட்பானோ அதை மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஸோ இன்னைக்கு கண்டென்ட்குள்ளே போகலாம். நான் பேட்டர்ன் சொல்லிட்டேன் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பாட்னி முடிங்க, கெமிஸ்ட்ரி முடிங்க, அதுக்கப்புறமா ஜுவாலஜி. ஓகே நீங்கள் கவலையும் பட தேவையில்ல, இதிலெல்லாம் வந்த கொஷின்ஸை நான் கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணிடுவேன், டாபிக்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிடுவேன். ஓகே ஒவ்வொரு டாபிக்ஸ் கொண்டு போனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஃபிசிக்ஸ் பாட்னி 3 டாபிக் தான் எனக்கு, அதை 3 முடிச்சுட்டு மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி டாபிக் உள்ள போகலாம். ஸோ பிளான்ட் அப்படின்றது இது தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு ஸ்லைடுக்காக போட்டு வச்சேன். ஓகே ஸோ வி ஆல் நோ தட் ஒரு பிளான்ட், ஓகே ஓகே ஒரு பிளான்ட் இருக்கு. ஸோ பிளான்ட் அப்படின்னும் போது 2 டிஷ்யூஸ், ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னசா ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் அப்படின்னா 2 ஒன்றும் இல்லை, ஒரு வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிளான்டோடைய ஒரு ரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஓகே வாஸ்குலர் பண்டில்ஸ் அதாவது வாஸ்குலர் டிஷ்யூஸ். ஓகே திசுக்கள். ஓகே பிளான்டோடைய ஒரு தாவரத்துடைய திசுக்கள், 2 திசுக்கள், ஒன்று ஜைலம் இன்னொன்று ஃப்ளோயம். இன்னசா இந்த ஜைலம் ஃப்ளோயம் பண்ணுது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜைலமோட வேலை என்னன்னா இது சாயில், இங்க என்ன இருக்கும் ஓகேங்களா, ரூட்ல இருந்து ஓகே வாட்டர் கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், நியூட்ரிஷன்ஸ் ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு எங்க போகும், அப்படியே இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க, லீவ்ஸ்க்கு போகுது. ஓகே அப்ப ஜைலம் அப்படியோட வேலை என்ன சார் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட். ஓகே இது ஒரு கடத்தும் திசுவாகும். கடத்தும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டிங் மெட்டீரியல். என்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணுது? மினரல் நியூட்ரியன்ஸ். ஓகே மினரல் நியூட்ரியன்ஸ் வாட்டர் எங்கேருந்து ரூட் டு லீவ்ஸ். அப்போ கீழே இருந்து அரிசி பருப்பு கோதுமை எடுத்துக்கிட்டு எங்க போகுது? மேலே போகுது. ஓகேங்களா? ஸோ மேலே லீவ்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஓகே தட் மீன்ஸ் வாட்டர் மினரல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயாச்சு. இது ஜைலம், இது ஒரு கடத்தும் திசு. ஓகே அடுத்தது ஃப்ளோயம். இது என்ன சார் பண்ணுது அப்படின்னா இது கீழே இருந்து அரிசி பருப்பு கோதுமை எல்லாத்தையும் மேலே எடுத்துட்டு போயிடுச்சு இல்ல. ஸோ லீஃப் என்ன பண்ணும்? ஓகே லீஃப் என்ன பண்ணும்? குளோரோஃபில். ஓகேங்களா? பச்சை நிறமி. ஓகே குளோரோஃபில் பிக்மெண்ட் லீவ்ஸ்ல இருக்கு. அப்ப அதனால என்ன பண்ணும்? போட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஓகே ஒளி சேர்க்கை பண்ணும். அதன் மூலியமா என்ன கிடைக்கும்? ஸ்டார்ச் அப்படின்னா உணவு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே அப்போ உணவு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த உணவை மறுபடியும் ஹோல் பாடிக்கும் டிரான்ஸ்லேட் பண்றது தான் ஃப்ளோயத்தோட வேலை. ஓகேங்களா? ஸோ ஜைலம், அப்போ ஜைலம் என்ன சார் பண்ணுது? ஜைலம் அப்படின்னா என்ன பண்ணுது? ரூட்ல இருந்து லீவ்ஸ், ஓகே வேர்ல இருந்து இலை வரைக்கும் கடத்துது. இதெல்லாம் கடத்துது மினரல்ஸ் நியூட்ரிஷன்ஸ் ஊட்டச்சத்துக்களையும், ஓகே அதுக்கப்புறமா கனிம ஊட்டச்சத்துக்களையும் நீரையும் வந்து வேரிலிருந்து தாவகத்தின் இலைப்பகுதிக்கு மேல் நோக்கி கடத்தும். எது? ஜைலம். ஃப்ளோயம் அப்படின்னா லீவ்ஸ்ல இருந்து ஹோல் பிளான்ட்டுக்கு, ஓகே ஹோல் பிளான்ட்டுக்கு எதை கடத்தும் அப்படின்னா ஸ்டார்ச், அதாவது உணவு. ஓகே எதை? ஹோல் பிளான்ட்டுக்கும் உணவை வந்து கடத்தும். ஓகே ஸோ இதுதான் வந்து ஃப்ளோயம். ஸோ அப்போ நம்ம பாடியில எப்படி நர்வ்ஸ் பிளட் வெசல்ஸ் நம்ம சொல்றோம், அந்த மாதிரி ஜைலம் ஃப்ளோயம் டிஷ்யூஸ் இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்ந்தா பண்டில் அப்படின்னு ஜைலம் ஃப்ளோயம் பண்டில்ஸ் அப்படின்னு வாஸ்குலர் பண்டில்ஸ். ஓகேங்களா? அப்படின்னு பொருள். ஓகே ஃபைன். ஸோ பேசிக் இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சா போதும். ஏன்னா நம்ம இதுக்குள்ள போய் டிஷ்யூக்குள்ள போயிட்டு என்ன டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறது கிடையாது, ஏன்னா அது நம்ம சிலபஸ் கிடையாது. ஓகே ஸோ இப்போ பிளான்ட் ஜைலம் என்ன, ஃப்ளோயம் என்ன, இது மட்டும் தெரிஞ்சா போதும். இது கீழே இருந்து நியூட்ரிஷன் வாட்டர் எடுத்துன்னு வேர்ல இருந்து
இலைக்கு போகுது. ஏன்னா இலை தான் பச்சை கலர் நிகமில இருக்கும். ஸோ பச்சை கலர் நிகமி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒளி சேர்க்கை செய்யும். போட்டோசிந்தசிஸ் பண்ணும். போட்டோசிந்தசிஸ் பண்ணா சூரிய இதுல இருந்து சக்தியை எடுத்துக்கிட்டு உணவை தயாரிச்சு ஹோல் பாடிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அந்த ஹோல் பாடிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றது யாருன்னா அது ஃப்ளோயம். ஓகே, கிளியரா? ஃபைன். ஸோ இந்த பிளான்ட்டோட இது மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா? அதாவது வாட் இஸ் இட், பல செல் உயிரிகளில் ஓகே இனப்பெருக்கம் எப்படி நடைபெறுகிறது? மல்டி செல்லுலார் அப்படின்னா பல செல் உயிரிகளில் இனப்பெருக்கம் எப்படி நடைபெறுகிறது? இது நிறைய டைம் கொஸ்டின்ஸ் கேட்டா எப்படி கேட்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் ஒன்று, அதில் 2 வகை, ஃப்ராக்மெண்டேஷன், பட்டிங். ஓகே, உடல் இனப்பெருக்கம். ஓகேங்களா? அதில் வந்து ஒன்று துண்டாதல், இன்னொன்று மொட்டு விடுதல். ஓகே, 1 by 1 பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொட்டு விடுதல். அடுத்தது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா? பாலில்லா இனப்பெருக்கம் அப்படின்னா ஸ்போர்ஸ், ஸ்போர்கள். ஓகே, இதுவே வந்து நிறைய டைம் கொஸ்டின் கேட்டான். ஓகேங்களா? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வெஜிடேட்டிவ் வரும், எல்லாமே வரும். ஓகேங்களா? அடுத்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பாலினேஷன் மற்றும் ஃபெர்டிலைசேஷன், பாலின இனப்பெருக்கம். இது பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை. ஓகே, அதுக்கப்புறமா கருவுறுத்தல். ஓகே, மகரந்த சேர்க்கை எதன் விளைவாவது கருவுறுத்தல். உடல் அமைப்பின் அடிப்படையில் பல்வேறு வகையான இனப்பெருக்க முறைகள் காணப்படுகின்றன. தட் மீன்ஸ் ஒன்ல ஃபெர்டிலைசேஷன். ஓகே, டிபெண்டிங் அப்பான் த பாடி ஆர்கனைசேஷன், ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் பேஸ் பண்ணி அது டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இப்போ மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஓகே, அப்போ இனப்பெருக்க முறைகள்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அதில் 2, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல 1, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல 1. கிளியரா? 3 வகையில இருக்குது. இப்போ இதை 1 by 1 நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்கானோ நான் சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபைன். ஸோ முதலாவது ஸ்லோவா தான் போங்க. ஓகேங்களா? தமிழ் கொஞ்சம் நான் படிச்சு சொல்லிடுறேன். ஓகே, தமிழ்லையும் போட்டிருக்கேன். எக்ஸ்பிளனேஷன் தமிழ்ல தாக்கும், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஏதாவது ஒரு டிஃபிகல்டிஸ் இருந்துச்சுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இப்போ ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட். பிளான்ட்ஸ்ல எந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் நடக்குது? ஓகே, இது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம சிலபஸ்ல கிடையாது. ஓகே, அனிமல் வந்து நம்ம சிலபஸ்ல கிடையாது, ஒன்லி பிளான்ட்ஸ். ஸோ அப்போ பிளான்ட்ஸ் அப்படின் போது ஃபிஷன், ஓகே, பாக்டீரியா. பட்டிங் அப்படின்னா ஈஸ்ட், அரும்புதல் அப்படின்னா ஈஸ்ட். ஃப்ராக்மெண்டேஷன் அதாவது துண்டாதல் சொன்னா அது ஆல்கேல நடக்குது. பட்டிங் அரும்புதல் வந்து ஈஸ்ட்ல நடக்குது. ஃபிஷன் பிளவாதல் வந்து பாக்டீரியால நடைபெறுது. ஸ்போர்ஸ் அப்படின்றது ஃபங்கை, பூஞ்சையில நடைபெறுது. ஓகே, பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் இது ஃப்ளவரிங் பிளான்ட். ஆமா, மகரந்த சேர்க்கை அப்படின்றது பூக்கள்ல தான் நடக்கும். கரெக்டா? ஸோ இதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஃபைன். முதலாவது வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். இது ஒன்றும் இல்லை, நீங்க பிளான்ட் பார்த்தாலே புரியுது. என்ன இதோட பொருள்? வீட்டில் நம்ம இந்த டிசம்பர் பூ, இந்த மாதிரி பூ, அந்த மாதிரி பூண்டு ஏகப்பட்டது வச்சிருப்பீங்க. ஓகே, சிலதுக்கு வந்து வேர் தேவை கிடையாது. கிளைய உடைச்சி நீங்க என்ன பண்ணலாம், மண்ணில் நட்டு வச்சாலே வளர்ந்துடுது. அப்போ அதுக்கு ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தேவைப்படுதா? ஓகேங்களா? அதாவது மகரந்த சேர்க்கை மூலியமா நடைபெறுதா? கிடையாது. ஒரு கிளைய உடைச்சே நம்ம வைக்கும் போது என்ன ஆகுது, தானா வளர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அதுக்கு பெயர் தான் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? bringing of new plants from existing vegetative, new plant. ஓகே, புதுசான பிளான்ட் வருது. எதுல இருந்து? எக்ஸிஸ்டிங் இருக்கிற பிளான்ட்ல இருந்தே புதுசா வருது. ஓகேவா? இருக்கிற பிளான்ட்ல இருந்தே புதுசா வருது. அதுக்கு பேர் தான் வந்து வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். அப்பனா வித்தவுட் செக்ஷுவல். ஓகே, ஒன்றும் இல்லைங்க, இப்போ 2 பிளான்ட்டுக்கு நடுவில் ஒரு மகரந்த சேர்க்கை நடந்தாதான் அது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது. ஓகே, இந்த பிளான்ட்ல இருந்தே ஒரு பிளான்ட் வருது அப்படின்னா அது எப்படி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆகும்? அப்ப அது வித்தவுட் செக்ஷுவல். ஓகேங்களா? பாலில்லா சேர்க்கை. ஓகேங்களா? ஃபைன். அப்போ உடல் இனப்பெருக்கம் என்பது பாலின பெருக்கம் இல்லாமல் தாவரங்கள் ஏற்கனவே உடல் உள்ள உறுப்புகளில் இருந்து புதிய தாவரங்களை தோற்றுவிக்கும். அப்படி கொண்டு வந்தால் அது வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஓகேங்களா? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, முக்கியமான பாயிண்ட் இதுதான். ஓகே, என்ன பாயிண்ட்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கிடையாதுன்றது. ஃபைன். அடுத்தது ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன்னா ஃப்ராக்மெண்ட், துண்டாதல், துண்டு துண்டா அப்படின்னு பொருள். ஓகே, மல்டி செல்லுலார் ஆர்கனிசம், சிம்பிள் பாடி ஆர்கனிசம், சிம்பிள் ரீப்ரொடக்டிவ் மெத்தட்ஸ் have been noticed. ஓகே, ஒன்றும் இல்லை, ஸ்பைரோகைரா ஆல்கே,
ஓகே, அதாவது ஸ்பைகோகைகா அப்படின்ற பாசி அது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்றாங்க. ஓகே, என்னது பிரேக்ஸ் இன்டு ஸ்மால் ஃபிராக்மெண்ட்ஸ், ஈச் ஃபிராக்மெண்ட்ஸ் க்ரோன் இன்டு நியூ இண்டிவிஜுவல். அதாவது பாசி இப்படி இருக்கு, அது நீ துண்டு துண்டா துண்டு துண்டா துண்டு துண்டா வெட்டி போட்டுட்ட. எஸ்பெஷலி எந்த ஆல்கே அப்படின்னா, எந்த பாசி அப்படின்னா ஸ்பைகோகைகா. அதை துண்டு துண்டா துண்டு துண்டா வெட்டி போட்டுட்ட அப்படின்னா இந்த பார்ட், ஓகே, இந்த பார்ட், இந்த பார்ட் என்ன ஆகும், தனித்தனியா தனித்தனியா அது பாட்டுன்னு இப்போ தனி பெரிய பாசியா வளர ஆரம்பிக்கும். அப்ப இதுக்கு என்ன தேவையில்லை, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தேவையில்லை. ஓகே, இது வந்து ஃப்ராக்மெண்டேஷன், துண்டாதல். ஓகே, நானே இப்பதான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேள்வியே படுறேன் தமிழ்ல. ஓகேங்களா, ஸோ துண்டாதல் இது எல்லாமே புக்ல இருக்குது தான். ஸோ ஏதாவது ஸ்பெல்லிங் தப்பா இருந்தால் என்ன கேட்காதீங்க, நான் புக்ல இருக்குது அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, துண்டாதல், ஃப்ராக்மெண்டேஷன்றது துண்டாதல். ஓகேங்களா, அதாவது பல செல் எளிய உடல் அமைப்பு உடைய உயிர்களில் ஓகே எளிமையான இனப்பெருக்க முறைகள் அறியப்பட்டுள்ளன. அதுக்கு பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன், துண்டாதல். ஓகே, சிறு சிறு துண்டுகளாக உடைந்த ஒவ்வொரு துண்டும் புதிய ஸ்பைகோகைகாவாக உருவாகின்றது. ஓகே ஃபைன், இது இரண்டாவது. மூன்றாவது பட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அரும்புதல் அல்லது மொட்டு விடுதல். என்ன சார் பட்டிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதை நீங்க யூஸ்வலாவே பார்த்துருப்பீங்க. என்னன்னா ஒரு பிளான்ட் இருக்கும், அதுல இருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு சைட்ல ஒரு முளை மாதிரி ஒன்று வரும். ஓகேங்களா, மொட்டு மாதிரி வரும். அப்படியே அங்கே ஒரு சின்ன இலை வரும், அப்படியே ஒரு பூ வரும், அப்படியே ஒரு கிளை வந்து என்ன ஆயிடும், உருவாயிடும். அந்த மாதிரி வருதுதான் பட்டிங் அப்படின்னு பொருள். ஓகே, அரும்புதல் அல்லது ரீப்ரொடக்ஷன் டேபிள் ஒன்ஸ் அகெயின். ஓகே, நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க சரிங்களா, இதை முடிச்சுட்டு நான் சொல்றேன். ஓகே, பட்டிங் இன் ஹைட்ரா எஸ்பெஷலி எந்த வாட் இஸ் இட் மல்டி செல்லுலர் ஆர்கனிசம்னா ஹைட்ரா. ஓகேங்களா, ஹைட்ரா அப்படின்ற உயிரினத்துல வந்து இதை வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க. ஓகே, இதோட வீடுனா பட்ஸ் டெவலப் இன்டு டைனி இண்டிவிஜுவல்ஸ். பட்ஸ் அப்படின்னா மொட்டு, இங்க பாருங்க இது ஒரு மொட்டு, இது கொஞ்சம் டெவலப் ஆகுது. இப்போ இது என்னாவது புதிய ஹைட்ரா இங்க வந்து கலந்துடுச்சு. தட் மீன்ஸ் செப்பரேட்டா இது வளர ஆரம்பிக்குது. இப்போ இதுல இருந்து ஒண்ணு கிளண்டி என்ன ஆகும், அது பாட்டுன்னு செப்பரேட்டா வளர ஆரம்பிக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க, பட்ஸ் டெவலப் இன்டு டைனி இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபுல்லி மெச்சூர்டு. டைனி இண்டிவிஜுவல்ஸ், அதுக்கப்புறமா ஃபுல்லி மெச்சூர்டு. ஓகே, ஃபுல்லி மெச்சூர்டு அண்ட் கெட் டிட்டாச்டுனா அதுல இருந்து பிரிந்து வெளியே வந்துடுது. டிட்டாச்டு ஃப்ரம் பேரண்ட் பாடி டு பிகம் நியூ இண்டிபெண்டன்ட். இப்போ இது ஒரு நியூ ஹைட்ரா. இந்த மாதிரி நான் எப்படி வளரும், இது இப்படி வந்து ஒரு நியூ ஹைட்ராவா இது வளரும். அப்ப ஹைட்ராவில் செல்கள் தொடர்ந்து பகுப்படிவதன் காரணமாக, ஓகே, பகுப்படிவதன் வாட் இஸ் இட் டெவலப் ஆகுது. ஓகேங்களா, அவுட் க்ரோத் காரணமாக குறிப்பிட்ட இடங்களில் மொட்டானது புகவலகியாக வாட் இஸ் இட் புகவலகிகளாக தோன்றுகிறது. ஓகேங்களா, இம்மொட்டுகள் முதிர்ச்சி அடையும் பொழுது தாய் உடலிலிருந்து, தட் மீன்ஸ் முதிர்ச்சி அடையும் போது தாய், தட் மீன்ஸ் டிட்டாச்சு அப்படின்ற தாய் உடலிலிருந்து அந்த பிளான்ட்ல இருந்து பிரிஞ்சு தனியா ஒரு புது பிளான்டா தாய் உடலிலிருந்து பிரிந்து புதிதாக சிறு சிறு ஹைட்ராக்களாக வளர்ச்சி அடைகின்றன. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் சிமிலர் பட் ப்ரொடியூஸ் இன் த நோஸ்டாட்ஸ் அலாங் த லீஃப் மார்ஜின் ஆஃப் பிரியோஃபைலம் ஃபால் ஆன் த சாயில் அண்ட் க்ரோ இன்டு நியூ பிளான்ட். அதாவது இவ்வாறே பிரியோஃபில்லா, ஓகே, பிரியோஃபில்லம் அப்படின்ற கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்றது அதோட தமிழ்ல இந்த பிளான்டோட பேர். ஓகேங்களா, கட்டி போட்டால் குட்டி போடும். ஓகே, தாவகத்தில் இலை விளிம்புகளில் மொட்டுக்கள் தோன்றி பின்ன, அதாவது ஒண்ணும் இல்லைங்க, அந்த இலையோட விளிம்புல இப்படி இருக்குன்னு வச்சுக்கீங்களா, சில சில பார்த்துருப்பீங்க, சில இலையில எப்படி இருக்கும், இப்படி இலையில இப்படி சின்னதா என்ன சொல்றது இலை பூ மாதிரி வரும் சில இலையில. ஓகேங்களா, பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான பிளான்ட். இப்போ அந்த பிளான்ட் தான் வந்து பிரியோஃபைலம் அப்படின்னுவாங்க. ஓகே, அப்ப என்னன்னா இது வந்து பிளான்ட், ஒரு பிளான்ட்டோட இலை. இந்த இலை வெட்டப்பட்டு இப்போ சப்போஸ் இது தகையில கீழே விடுதுன்னு வச்சுங்க, ஒவ்வொரு பூல இருந்தும் என்ன வளரும், ஒரு செடி வளர ஆரம்பிக்கும். ஓகே, அப்ப இதுதான் வந்து பட்டிங். ஓகே, அதுதான் வந்து என்னது தமிழ்ல கட்டி போட்டால் குட்டி போடும். ஓகே, தட் மீன்ஸ் கட்டி போட்டால்னா நீங்க வெட்டி போடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும், அது ஆட்டோமேட்டிக்கா புதுசா ஒண்ணு டெவலப் ஆகும் அப்படின்றதா பொருள். ஓகே, அப்ப பட்டிங் அப்படின்னா இருக்கிறதுல இருந்தே டெவலப் ஆகும். இதுக்கு எதுக்குமே என்ன தேவையில்லை, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தேவையில்லை. கரெக்டுங்களா, அதை தான் பேசிட்டு இருக்கோம். ஒண்ணு ஃபைன், இது வந்து பட்டிங். ஓகே, டேபிள் கேட்டீங்க, அதை நான் சொல்லிடுறேன் சரிங்களா.
ஓகே, ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அனிமல்ஸ் நம்மளுக்கு கிடையாது. ஓகே, ஃபிஷன் அப்படின்றது பாக்டீரியா, பட்டிங்ன்றது ஈஸ்ட், இதெல்லாம் என்ன சொல்றது பாக்டீரியா, சிங்கிள் செல் ஆர்கனிசம், ஓ செல் உயிரினம். ஓகே, ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மல்டி செல்லுலையும் வரும். ஓகே, ஆல்கே போத், ஃபங்கை எஸ் மல்டி செல்லுலார். ஓகே, பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன், ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஓகேங்களா, மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல், பூக்கும் தாவரங்கள். இதுதான் வந்து ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸ். ஓகேங்களா, பிளான்ஸ், பாக்டீரியா, ஈஸ்ட் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், அதுவும் ஏசெக்சுவல் தான். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்லுல இருந்து இன்னொன்று அப்படியே இனப்பெருக்கம் ஆகுது, அதெல்லாம் இது ஏசெக்சுவல். ஓகே, அதாவது அந்த செல் இல்லாம தனிச்சியா வெளியே எங்கேயோ போய் என்ன பண்ண போனது, இனப்பெருக்கத்தை பண்ணுது. அதுதான் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அதெல்லாம் ஒரு பாடி பிளான்ட்லேயே நடக்குது. ஆனால் மகரந்த சேர்க்கையெல்லாம் நடக்கல. அந்த பாடி பிளான்ட்ல இருந்தே இன்னொரு பாடி பிளான்ட் வருது, அவ்வளவுதான். ஓகே, பட் ஆனால் அது செக்ஷுவலும் கிடையாது. ஓகே, செல் டிவிஷன், செல் வந்து என்ன ஆகுது, மறுபடியும் பிரிஞ்சு சேருது, அவ்வளவுதான். ஃபைன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா முக்கியமானது என்னன்னா ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஸ்போர்ஸ் அப்படின்னா கவர்டு பை திக் வால்ஸ். ஓகே, இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை சுத்தி வந்து ஒரு வால் மாதிரி இந்த ஸ்போர்ஸை சுத்தி படர்ந்து இருக்கும். ஓகே, ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, காமன் கான்டாக்ட் வித் மாய்ஸ்ட் சர்ஃபேஸ், எப்போ வந்து இது ஈரப்பதம் கொண்ட இடத்தோட அடையும் போது அப்போ இது பிரிஞ்சு இந்த கதவு ஓப்பன் ஆகி இது வெளியே வந்து அங்க அப்படியே மல்டிபிள் ஆகும். ஓகேங்களா, அதுதான் ஸ்போர்ஸ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிரெட் சாப்பிட்டு, ஓகேங்களா, பிரெட்டை சாப்பிட்டு அதை ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணாம இல்ல ஒழுங்காவே சாப்பிடாம பிரெட் அப்படியே வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் காலத்துக்கு, திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிரெட்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இல்ல கிரீன் கலர்ல வெப் மாதிரி ஃபார்ம் ஆகும். we all know that அது என்னது, ஃபங்கஸ். ஓகே, ஃபங்கை, பூஞ்சை வந்து பிரெட் பூச்சி அடிச்சுட்டுக்குது அப்படின்றோம்ல, அந்த மாதிரி பூஞ்சை அடிச்சுட்டுக்குது. ஓகேங்களா, என்னது, ஃபங்கஸ் அடிச்சுட்டு, ஃபங்கஸ் வந்து ஃபுல்லா உட்காந்துட்டு இருக்குது. எங்கிருந்து சேர்ந்த ஃபங்கஸ் வந்துச்சு, நான் நல்லா கவர் போட்டு மூடி தானே வச்சிருந்தேன், நல்லா மூடி தானே வச்சிருந்தேன், பிரெட் மோல்ட் ஃபங்கை. எஸ், அதுதான் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, அப்ப இந்த ஸ்போர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு அப்ப இப்ப என்ன சொல்லலாம், இப்ப என்ன தெரியும் நம்மளுக்கு எல்லாருக்குமே, காத்துல நுண்ணுயிர்கள் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாமே காத்துல, ஈவன் கொரோனா உள்பட எல்லாமே காத்துல தான் இருக்குது. ஓகேங்களா, சோ இது வந்து இப்போ ஸ்போர்ஸ், எஸ்பெஷலி ஸ்போர்ஸ், அதாவது ஃபங்கை. ஓகே, ஃபங்கை அதிகமா வந்து ஃபங்கை தான் பெருசா சொல்லுவாங்க, பட் ஆனா ஸ்போர்ஸ்ல ஆல்கே இருக்குது, நிறையவே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ இங்க நாம பேசுறது ஃபங்கை தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா அதை நம்ம விஷுவலா பார்க்க முடியுது, மற்றது வந்து அந்த அளவுக்கு தெரியாது, எக்ஸாம்பிள் சொன்னாலும் புரியாது. ஓகே, அப்ப ஃபங்கை எடுத்துக்கலாம், பூஞ்சை எடுத்துக்கலாம். பூஞ்சை பாத்தீங்க அப்படின்னா பிரெட் அப்படியே வச்சுட்டு இருக்கோம், கொஞ்ச காலத்துல திடீர்னு பூஞ்சை என்ன ஆகுது, அப்படியே அந்த பிரெட் மேல படந்து மொத்த பிரெட்டையும் ஸ்பாயில் பண்ணிடுது. அப்ப இது எங்க இருந்து சார் வந்துச்சு, நான் பூட்டி தானே சார் வச்சிருந்தேன், நல்லா கவர்ல போட்டு சுத்தி தானே சார் வச்சிருந்தேன், அப்பயும் எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா, காத்து போக இடம் எதுவா இருந்தாலும் அதுக்குள்ள என்ன போகும், அந்த காத்துல நுண்ணுயிர்கள் இருக்குது, அதுல ஸ்போர்ஸ் இருக்குது. அப்போ திக் வாலா இருந்த ஸ்போர், அந்த ஸ்போரை சுத்தி அது ஒரு நுண்ணுயிர். ஓகேங்களா, அதை சுத்தி ஒரு திக் வால் மாதிரி இருந்தது. எப்ப வந்து ஈரத்தன்மை கொண்ட இடத்துல போய் உக்காகுதோ அப்ப என்ன ஆகும், டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, குளிர் காலத்துல ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணுவீங்க, அதிகமா வெயில் படலை, வீட்டுக்குள்ள ரூம்குள்ள அதிகமா வெயில் படலை அப்படின்ற பட்சத்துல ஓகே, நீங்க நல்லா ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி மடிச்சு அப்படியே ட்ரெஸ்ஸை வச்சு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தண்ணி அவ்வளோ வந்து கிளைமேட் ஒரு 10 நாள் 15 நாள் ஈரமாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் இல்லைன்னா டிசம்பர் நவம்பர் எடுத்துக்கோங்க, அந்த டைம்ல ஃபுல்லா ஈரமாவே இருக்குது, அவ்வளோ சன்லைட்டே இல்லை. ஓகே, அப்படின்னு எடுத்துக்கோங்க, ஒரு 10 நாள் அப்படி இருக்கு. அப்ப ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பூஞ்சை அடிச்சுட்டு இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஆயிட்டு இருக்கும், ஃபங்கஸ் வந்து ஆரம்பிச்சிடும் ட்ரெஸ் மேலெல்லாம். திருப்பி என்ன பண்ணி எடுத்து அலசுவோம் நம்ம. ஓகே, ஏன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் லெதர் ஷூஸ் எல்லாம் அப்படியே விட்டா என்ன ஆயிடுது, ஃபுல்லா ஃபங்கஸ் வருது. என்ன காரணம், ஓகே, ஃபங்கஸ் அப்படின்றது இந்த நுண்ணுயிர்கள் வந்து காத்துல இருக்குது, அது எப்ப வந்து ஈரத்தன்மை கிடைக்குதோ அப்போ அது வளர ஆரம்பிக்குது. அதனாலதான் குளிர்காலத்துல ட்ரெஸ் எல்லாம் ஃபங்கஸ் அதிகமா வந்துடுறதுக்கு காரணம். ஓகேங்களா, சோ இதுதான் வந்து ஸ்போர்ஸ். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ கீழ்நிலை தாவரங்களில் பாலில்லா இனப்பெருக்கமானது ஸ்போர்களின் மூலம் நடைபெறுகிறது. ஓகேங்களா, ஸ்போர்கள் தடித்த சுவரினை ஏற்படுத்தி கொண்டு தகுந்த ஈரமான பரப்பில், ஓகே, தகுந்த ஈரமான பரப்பில் வரும் பொழுது வளர தொடங்கும். ஓகே, அதான்
when they come in contact with the moist surface and begin to grow. இதுதான் asexual reproduction. ஓகே ஃபைன். அடுத்தது அந்த ஸ்போர்ஸோட வகை மொத்தம் 4 டைப், நிறைய டைப்ஸ் இருக்குங்க, இவ்வளோ தேவையில்லை. 11th 12th புக் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே இதுவே வந்து ஒரு 4 கிளாஸாக நான் பேசிட்டு இருக்கலாம், அப்படி கொடுத்துப்போம். அதனால தான் சொல்றேன் 11th 12th புக் எடுக்காதீங்க. ஏன்னா அது பாட்டனி சப்ஜெக்ட் படிக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அது நம்மளுக்கு கிடையாது. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அதெல்லாம் ஆகாது. ஓகே, ஸோ 10th வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. வேணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா 11th 12th வாட் இஸ் வாட் பார்த்தா போதும், பட் டெப்தா போக தேவையில்லை. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இதுல 4 விதமான ஸ்போர்ஸ் நம்ம சொல்றோம். 1 இது 2 3 4 அடுத்த ஸ்லைட்ல போட்டிருக்கேன், இங்கிலீஷ் தமிழ் போடுறதுக்காக. ஓகேவா? ஆப்ளனோஸ்போர்ஸ். ஓகே, ஏப்ளானோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, இது என்னன்னா ஆல்கேல நடக்குது. ஓகே, புரோட்டோபிளாஸ்ட் அப்படின்ற ஒரு செல்லு. ஓகேங்களா? அந்த செல் வெஜிடேட்டிவ் செல். ஆல்ரெடி நான் சொன்னேன், வெஜிடேட்டிவ்ன்றது என்ன பண்ண, அதுவே குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும், செல்லு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இதை நான் சொல்றேன். உடல் செல்கள் புரோட்டோபிளாசம் செல் ஒன்று திகண்டு மெல்லிய உகையால் சூழப்பட்டு முட்டை வடிவ அமைப்புகளாக உருவாகின்றன. இத்தகைய மெல்லிய சுவகை உடைய நகரும் தன்மையற்றனா நான் மொட்டைல். ஓகேங்களா? நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் ஏப்ளோஸ்போர்கள் சொல்லுவாங்க. ஓகே, அப்ப என்ன சார் நடக்குது அப்படின்னா, ஒரு மெல்லிய உகையால், ஓகேவா, ஒரு வெஜிடேட்டிவ் செல் முட்டை வடிவில் என்ன பண்ணும்னா அது வந்து உருவாக்கி அதுக்குள்ளேயே தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு கடைசியில் என்ன பண்ணும், அது பிரிச்சு விட்டுரும். அந்த முட்டை வடிவில் உருவாச்சு பார்த்தீங்களா, அது என்ன பண்ணும், அதுக்குள்ளேயே செல்லுக்குள்ளேயே ஜெர்மினேட். ஓகேங்களா? செல்லுக்குள்ளேயே வந்து என்ன நடக்கும், ஜெர்மினேட் அப்படின்னா இவை முளைத்து. ஓகே, ஜெர்மினேட்னா முளைத்து. ஓகே ஃபைன். அந்த செல்லுக்குள்ளேயே முளைத்து புதுசா ஒன்று உருவாகும். ஒன்றும் இல்லை, வெஜிடேட்டிவ் செல்ல என்ன சொன்னேன் நான், ஒரு கிளை அதை உடச்சி வச்சா அது பண்ண வளரும். அப்போ அந்த கிளைக்குள்ளேயே என்ன ஆகுது, செல்லு டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால தான் அது வளர முடியுது. கரெக்டா? அதுதான் வந்து ஆப்ளோஸ்போர் அப்படின்றாங்க. இதனால வந்து நகர்ந்தெல்லாம் போக முடியாது. அப்ப என்ன பண்ணும், அந்த செல்லுக்குள்ளேயே தேவையானதை வச்சுக்கும், ஓவதப்பட அந்த செல்லை கட் பண்ணி விட்டுடும். அந்த கட் பண்ண விடப்பட்ட செல்லு புது செல்லா வளர ஆரம்பிக்கும். அதுதான் ஏப்ளோஸ்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது ஜூஸ்போர். ஓகே, அடுத்தது வந்து ஜூஸ்போர். ஜூஸ்போர்னா என்ன சார் அப்படின்னா, ஜூஸ்போர் சாட்சிய மொட்டைல். இது நான் மொட்டைல், ஆனா இது மொட்டைல். மொட்டைல் அப்படின்னா நகரும் தன்மை கொண்டது. ஓகேங்களா? ஜூசோ என்பது கசை இலைகளை பயன்படுத்தி நகரும் தன்மை கொண்டது. கசை இலைனா ஒண்ணும் இல்லை, நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்களா, இப்போ கிளாமிடோமோனாஸ் அப்படின்னா இப்படி இருக்கும். இதை வந்து ஃபிலமெண்ட் அப்படின்னு, இது வந்து கை மாதிரி அப்படியே வச்சு படந்து 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 என்ன பண்ணும், பிடிச்சி 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 போகும். அப்போ இது என்னவா யூஸ் பண்ணுது, மொட்டைல். அப்போ மூவ்மெண்ட்டுக்கு இது யூஸ் பண்ணுது. கரெக்டா? இதுதான் வந்து மொட்டைல் ஏசெக்சுவல். ஓகே, மொட்டைல் தான் அதை நகர்ந்து போய் என்ன பண்ணுது, இனப்பெருக்கம் பண்ணுது. ஆனா பாலின இனப்பெருக்கம் கிடையாது. ஓகேங்களா? நகர்ந்து போகுது, அவ்வளவுதான். அது ஃபிளஜெல்லா சொல்லுவாங்க. இது சிலதுல ஃபிலமெண்ட் சொல்லுவாங்க, சிலதுல ஃபிளஜெல்லா சொல்லுவாங்க, சிலதுல சிலியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? So these spores are created by some algae, bacteria and fungi to propagate themselves. Okay, பாலின பெருக்கமாகும். இத்தகைய ஸ்போர்கள் சில ஆல்காக்கள், பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியாக்கள் தங்களின் இனப்பெருக்கத்துக்காக உருவாக்குகின்றன. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல் உயிரினம். ஓகே, இது என்ன பண்ணும், இந்த ஜூஸ்போர்ஸ். ஓகே, இந்த பாக்டீரியா ஆல்கே ஆகட்டும் இல்லைன்னா ஃபங்கை ஆகட்டும், அதுல வந்து என்ன பண்ணும், செல் டிவைட் பண்றதுக்கு ஊக்குவிக்கும். ஸோ அதன் அடிப்படையில் அது டெவலப் ஆகும். ஓகே, இது ஜூஸ்போர்ஸ். ஓகே, மொட்டைல் asexual spores that use a flagella for locomotion, மூவ்மெண்ட்டுக்கு. These spores are created by some algae. இந்த spores அப்படின்றது எது மூலியமா கிரியேட் பண்ணப்பட்டிருக்கலாம், ஆல்கேவாக்கலாம், பாக்டீரியாவாக்கலாம், ஃபங்கையால உந்துபட்டு அது உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அப்போ அதனால அங்கிருந்து நகர்ந்து போய் புதுசா ஒரு ஸ்போர்ஸா உருவாகி அப்படியே டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஜூஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஓகேங்களா? அடுத்தது மூணாவது, நான்காவது. ஓகேங்களா? அக்கினீட்ஸ் அப்படின்னு வாங்க. ஓகே, அக்கினீட்ஸ் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா இன் ஆல்கே வெஜிடேட்டிவ் செல், அதே தான் செக்ரீட் திக் அடிஷனல் வால். ஓகேங்களா? மெட்டீரியல்ஸ், தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கால்ட் அக்கினீட்ஸ். ஓகே, ஸோ ஒண்ணுமே இல்லை, இங்க நான் சொல்ல தமிழ்ல. ஓகே, சுற்றிலுள்ள அதிகப்படியான சுவர் அடுக்குகளை சுகக்கின்றன. செல்லினுள்ள உணவுப் பொருட்கள் சேகரித்து வைக்கப்படுகின்றன. இது ஏனைய
வாட் இஸ் தட் ஏகனைட்டுகள் எனப்படும். ஓகே, ஒன்றும் இல்லைங்க, ஒரு பிளான்ட்ன்றப்பாங்க, ஒரு செல் உயிரினம். ஓகேங்களா, அதுக்குள்ள வந்து என்ன பண்ணுது, ஒரு செல் அதோட இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பல்லி மாதிரி எடுத்துக்கங்களேன், அதான் உங்களுக்கு கரெக்டாக சொன்னா புரியும். ஓகே, வால் பகுதியில வந்து தேவையான ஊட்டச்சத்து உணவுகள் எல்லாத்தையும் வச்சுக்குது. இதெல்லாம் வால் பகுதியில வச்சுக்குது. ஓகேவா, இப்போ இங்க எல்லாரும் வச்சுட்டு ஓவதப்படி என்ன பண்ண, அந்த வாழை வந்து துண்டிச்சுக்குது. ஓகே, வாழை துண்டிச்சுட்டா இப்ப அந்த வால் பகுதியில என்னெல்லாம் இருக்குது, ஆல்ரெடி உணவு ஊட்டச்சத்து எல்லாமே இருக்குது. அப்ப அந்த வால்ல இருந்து என்ன ஆகும், அப்படியே டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி வெட்டி 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 விட்டு என்ன பண்ணிடும், அது பாட்டுன்னு டெவலப் ஆகிட்டே போகும். அது பேர் தான் அக்கினிட்ஸ். அந்த மாதிரி. ஓகேங்களா, இது ஆல்கேல நடக்கும். வெஜிடேட்டிவ் செல்லாலே வெட்டி வெட்டி விடுறது. ஓகேவா, திக் வால், அதாவது திக் வால் அந்த மாதிரி ஒரு அதோட மேல் பகப்பு சுவகல்ல என்ன பண்ணும், தேவையான ஊட்டச்சத்து எல்லாத்தையும் கொடுத்து வெட்டி விட்டுரும். அப்ப அந்த சுவகை என்ன ஆகும், அதுல இருந்து புதுசா டெவலப் ஆகும். அது அதே மாதிரி பண்ணும், இப்படி டெவலப் ஆகிட்டே போகும். அதுதான் அக்கினீட்ஸ் அப்படின்னுவாங்க. ஓகே, ஏக்கினீட்டுகள் அப்படின்னுவாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா கொனிடியா. ஓகே, லாஸ்ட் ஒன் கொனிடியா. இது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ்ல தான் அதிகமாக இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெனிசிலியம். ஓகே, பெனிசிலியம் போன்ற பூஞ்சைகளில் உருவாகும் ஒரு செல். ஓகே, நகரும் தன்மை பாலில்லா ஓகே ஸ்போர்களே கொனிடியா ஆகும். ஓகே, டிஸ்பிளே அங்க மிஸ் ஆகுது, டிஸ்பிளே தெரியல, ஃபைனா தான். ஓகே, ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பை த ஃபங்கஸ். ஓகே, பெனிசிலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகே ஒரு வகையான பூஞ்சை. ஓகே, அது வந்து நான் மொட்டைல். ஓகே, அதனால என்ன பண்ண முடியாது, நகரும் தன்மை கிடையாது. பெனிசிலியம் போன்ற பூஞ்சைகளில் உருவாகும் போது ஓகே நகரும் தன்மை. ஓகே, நகரும் தன்மை அற்ற. ஓகே, ஏன்னா நான் மொட்டைல். ஓகே, ஏ செக்ஷுவல் ஸ்போர்ஸ். ஓகே, இதன் அடிப்படையில் தான் இது ஆகும். இப்படி இருக்கு பாத்தீங்களா, இது ஒன்று ஒன்றா துண்டு துண்டா ஸ்போர்ஸ் ஓகே விழும். ஸோ இதுல இருந்து ஒன்று ஒன்றா டெவலப் ஆகும், திருப்பி துண்டு துண்டா விழும். ஸோ இந்த மாதிரி நான் மட்டும் ஏன்னா பிகாஸ் இதனால நவர்ந்து போக முடியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, துண்டு துண்டா உடஞ்சு விழுந்து அது பாட்டு டெவலப் ஆகும். இது எல்லாமே ஸ்போர்ஸ் தான். ஓகே, சப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல கேள்வி எப்படி நம்ம கேட்பான், ஆப்ளோனோஸ்போர்ஸ் அப்படின்னா எது, ஆல்கே. ஓகே, ஆல்கேக்கள். ஜூஸ்போர்ஸ் அப்படின்னா பழைய புக்கில் ஆல்கே, ஃபங்கை, பாக்டீரியா அப்படின்னு கொடுத்துப்பான். ஆனா புது புக்கில் வந்து சயனோ பாக்டீரியா அப்படின்னு கொடுத்துப்பான். ஓகே, சயனோ பாக்டீரியாஸ் அப்படின்னு கொடுத்துப்பான். இது ஜூஸ்போர்ஸ். அக்கினிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஆல்கே. ஓகேங்களா, கொனிடா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்கை. ஓகே, இதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு எதுன்னு சொல்லி கேள்வி கேட்பான். சரிங்களா, குட். ஸோ இப்போ வரைக்கும் ரீப்ரொடக்ஷன்ல ஏ செக்ஷுவல் மெத்தடை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இன்னும் செக்ஷுவல் மெத்தடுக்கு நம்ம போகல. இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ். ஓகே, என்னென்ன பார்த்தோம், வெஜிடேட்டிவ் பார்த்தோம். தமிழ்ல கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஸ்லைடு டக்கு தூக்கி போனோம். வெஜிடேட்டிவ் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம். ரெண்டாவது ஃப்ராக்மெண்டேஷன், துண்டாதல், அது பார்த்தோம். மூன்றாவது வந்து என்ன பார்த்தோம், ஸ்போர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, துண்டாதல். ஓகே, ஃபைன். ஸோ இதை பார்த்தோம். பட்டிங், ஓகே, மொட்டு விடுதல். ஓகே, அகும்புதல் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ஸ்போர்கள் அப்படின்னு பார்த்தோம். நான்காவது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதை தான் இப்போ பார்க்க போறோம். ஓகே, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் 2 கேமெட்ஸ். ஆமா, 2 பாலின பெருக்கம், ஆண் பெண் அப்படின்ற மாதிரி. ஓகே, மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடைபெறும். கரெக்டா? சாரி. ஓகே, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடைபெறும். ஓகே, பாலின பெருக்கம், ஆண் பெண் இணைந்து. ஓகே, ஸோ இது பேசிக். இதுல எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றும் இல்லை, அதை நம்ம சொல்லும் போதே புரியுது. இப்போ இங்க சொல்லலாம், நான் சொல்றதை எழுதிக்க, இது இருக்கட்டும். ஓகே, இதுதான் உங்களுக்கு கொஷின் நிறைய டைம் கேட்பான். ஃபீமேல் அப்படின்னா ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவியூல். மேல் அப்படின்னா மேல் பிளான்ட், அதாவது ஃப்ளவர் உடைய பாடி பார்ட்ஸ். ஓகேங்களா, ஸ்டாமன், ஆந்தர், ஃபிலமெண்ட். ஓகேங்களா, ஃபிலமெண்ட், ஆந்தர். ஓகே, மகரந்த கம்பி, மகரந்த போட்டவர். எனக்கு டிஸ்பிளே பிரச்சனை, ஃபைன். ஃபிலமெண்ட் அப்படின்றது மகரந்த கம்பி. ஓகே, இதுதான் மகரந்த கம்பி. ஓகே, ஆந்தர் அப்படின்றது இது ஆந்தர்.
ஓகேவா? இது ஆந்தர், இது ஃபிலமெண்ட். ஃபீமேல் அப்படின்றது ஸ்டிக்மா அப்படின்னா சூழ்முடி, ஸ்டைல் இது. ஓகே, அதுக்கப்புறமா வந்து சூப்பை, ஓவடி. ஓகே, இதை தெரிஞ்சுக்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்படி ஏன் சொல்றேன் சார் அப்படின்னா, நீங்க இதை மறந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. இப்படி ஞாபகம் வச்சுங்க, ஃபீமேல். ஓகேவா? ஸ்டிஃபா பாங்க. ஓவியூல் அப்படின்றது வி நோ தட். ஓகே, ஓ வகை ஓவியூல் அப்படின்னு சொன்னாலே ஃபீமேல் தெரிஞ்சிடும், அதனால பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ ஃபீமேல் ஓவியூல். ஓகேவா? ஸ்டிக்மா அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃபா இருப்பாங்க, ஸ்டைலா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. யாரு? ஃபீமேல். ஓகே, ஸோ ஓவியல் இருக்கு, ஸ்டிஃபா இருப்பாங்க, ஸ்டைலா இருப்பாங்க. ஸோ அப்போ ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவியல் இது மூணு சொன்னா அது ஃபீமேல். சிம்பிளா கொடுத்துட்டு மேல் பார்ட் ஃபீமேல் பாடி பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஸ்டின் வரும். அதனால தான், ஏன்னா இந்த டாபிக் நம்ம கண்டென்ட்ல இருக்குது, அதனால நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபைன். இப்போ மேல் எதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. இது ஆண் பூவோடைய பாடி பார்ட்ஸ், இது பெண் பூவோடைய பாடி பார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம இப்போ பேச போறோம், இதை பத்தி தான். ஸோ ஏன்னா நம்ம பேச போது செக்ஷுவல். ஓகே, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பத்தி பேச போறோம், மகரந்த சேர்க்கை பத்தி பேச போறோம். ஃபைன். ஓகே, ஸோ இப்போ மெயின் கம்ப்ளீட் ஃப்ளவர், இந்த கேலக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம், இந்த கேலிஸ், கொரோலா இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகே, அந்த கண்டென்ட் நம்மளுக்கு தேவையில்ல. பட் ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனோஷியம் இது ரெண்டு நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? என்ன சார் அப்படின்னா, ஆண்ட்ரோஷியம் அப்படின்னா ஆர் மேல் reproductive parts. ஓகேவா? மகரந்தத்தால் வட்டம், சூலக வட்டம். ஓகேவா? மகரந்தத்தால் வட்டம்னா மலரின் ஆண் இனப்பெருக்கம் ஆகும். கைனோஷியம் அப்படின்னா சூலக வட்டம். ஓகே, மகரந்த வட்டம் வந்து ஆண்ட்ரோஷியம், சூலக வட்டம் வந்து கைனோஷியம். இது பாத்தீங்கன்னா ஃபீமேல் பார்ட். ஓகே, சூழ்வக வட்டம் மலரின் பெண் இனப்பெருக்கம் ஆகும் இது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் இப்போ ஆண்ட்ரோஷியம், அதாவது மகரந்த தாள் வட்டம். ஆண்ட்ரோஷியம் என்பது பல மகரந்த தாள்களின் தொகுப்பாகும். ஓகே, இதுதான். இது ஆந்தகு, இது ஆந்தகு, இதுதான் வந்து என்ன சொல்லலாம், ஸ்பெர்ம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இது ஆந்தகு. ஓகே, இந்த 2 3 ஆந்தகு எல்லாம் சேர்ந்தது தான் ஸ்டாமன். ஓகே, இது வந்து ஃபிலமெண்ட். ஓகே, இது பாடி பார்ட் தெரிஞ்சா போதும். ஸோ காம்பினையும் அதன் நுனியின் பையை, தட் மீன்ஸ் இது ஓகே பையை போன்ற அமைப்பினையும் பெற்றுள்ளது. காம்பு பகுதி மகரந்த கம்பி என்றும், பை போன்ற பகுதி மகரந்த பை என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகே, ஃபைன். அதாவது ஈச் ஸ்டாமன் ஸ்டாக் கால்ட் ஃபிலமெண்ட். ஓகே, அந்த இதுக்கு பேரு ஸ்டாக், ஃபிலமெண்ட். ஓகே, ஸ்மால் பேக் லைக் ஸ்ட்ரக்சர். என்ன பார்த்தோம்? இப்படி வந்து மேலே இப்படி இருக்குன்னு பார்த்தோம்ல, பேக் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதுதான் வந்து டிப்பு, இதுதான் வந்து போலன் கிரைன்ஸ். ஓகே, தட் மீன்ஸ் ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லலாம், போலன் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிளியரா? ஃபைன். ஃபர்ஸ்ட் பாடி பார்ட்ஸ் தான் சொல்றேன், இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஃபர்ஸ்ட் பாடி பார்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுப்போம். மேல் பார்த்தோம், இப்போ ஃபீமேல். கைனோஷியம் அல்லது சூலக வட்டம். ஓகே, கைனோஷியம் ஃபீமேல் பார்ட்ஸ். ஓவரி ஸ்டைல் ஸ்டிக்மா, இதுதான் பேசணும். ஓகேங்களா? ஓவரி ஸ்டைல் ஸ்டிக்மா. அப்போ சூழ்முடி, சூழ்தண்டு, சூழ்பை. ஓகே, இது ஓவியூல். ஃபைன். கிளியரா? இது பார்த்துட்டோம். ஸோ எம்பியானிக் சாக்க கருவுற்று, அதெல்லாம் நம்ம பேச போறோம். இது வரைக்கும் தெரிஞ்சா போதும். ஓகே, ஸோ அடுத்தது பாலினேஷன். இதையும் தெரிஞ்சுட்டு நம்ம பேசிடலாம். பாலினேஷன் அப்படின்னா மகரந்த சேர்க்கை. 2 வகை, ஒன்று செல்ஃப் பாலினேஷன், இன்னொன்று கிராஸ் பாலினேஷன். தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை. ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எதுவும் இல்லை. ஓகே, ஓகே, காட் இட். ஸோ ஆண் பூ எது, பெண் பூ எது? ஆண் பூவில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, பெண் பூவில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அதுக்கு ஷார்ட்டா நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபீமேல் பாடி பார்ட்ஸ். ஓகே, அதாவது கைனோஷியம், சூழ்வக வட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஸ்டிக்மா, வாட் இஸ் இட், ஓவியூல். ஓகே, அதை நம்ம பார்த்தோம். இவங்க ஆந்தகு, ஸ்டாமன் அண்ட் ஃபிலமெண்ட், அது மேல் பார்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ பாலினேஷனை பத்தி பார்க்க போகிறோம். பாலினேஷன்ல 2 வகைப்படுது, ஒன்று செல்ஃப் பாலினேஷன், இன்னொன்று கிராஸ் பாலினேஷன். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் இந்த டாபிக். சரிங்களா? முதல்ல நான் வந்து கிராஸ் பாலினேஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்பதான் வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். கிராஸ் பாலினேஷன் முதல்ல வந்து நான் என்ன பண்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சரி, நான் இங்க வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பேஸ்ல
ஓகே, இது ஒன்று எடுத்துப்போம். இன்னொரு இடத்துல இதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த பாடி பார்ட் அதை மட்டும் கட் பண்ணிட்டேன். ஓகே, எதை? இந்த பகுதியை கட் பண்ணிட்டேன். ஓகே, இங்க இருந்து ஓகே இங்க இருந்து இருக்கக்கூடிய அதை வந்து ஒரு ஆன்தர். ஓகே, இதை நான் என்ன பண்றேன், எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், கிராஸ் பாலினேஷன் அப்படின்னா இதுதான் போலன் கிரெயின்ஸ், மகரந்த அந்த தூள். ஓகே, ஸ்பெர்ம். இதை எடுத்துட்டு வந்து ஒன்றும் இல்லைங்க, இந்த செம்பருத்தி பூ இருக்குது பார்த்தீங்களா, செம்பருத்தி பூல இப்படி வருதா, இந்த மாதிரி ஒன்று. இதை எடுத்து அப்படியே கையில தடவுனீங்கன்னா வெறும் பவுடரி ஃபார்ம்ல இருக்கும். அது ஒன்றும் இல்லை, அதுதான் மகரந்தம். ஓகேங்களா, அதுதான் வந்து ஸ்பெர்ம். இதுதான் நம்ம இந்த படத்துல இந்த நியூஸ்ல எல்லாம் கேள்விப்படுறீங்களா, பட்டாம்பூச்சி வந்து எல்லாத்தையும் வந்து பாலின சேர்க்கை செய்யறாங்க, இதெல்லாம் தானா நடக்குது. ஏன் இவ்வளவு கூட? ஏன்? வாட் இஸ் தட்? என்ன மூவி அது? காப்பான். ஓகே, காப்பான் மூவில 2 ஃப்ளவர் எடுத்துட்டு, சூர்யா எடுத்துட்டு, ஓகே, எப்படி மகரந்த சேர்க்கை வந்து இயற்கையா நடைபெறுது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பெண் பூ மேல ஆண் பூ வச்சு இப்படி தேய்ச்சி விட்டாலே போதும், என்ன ஆயிடும், அது பாட்டு பாலினேஷன் ஆயிடும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஓகே, என்ன விஷயம் இங்க சொல்ல வராங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் அதுக்கு தான் நான் சொன்னேன், இதை வந்து நம்ம கையில தொட்டாலே என்ன ஆயிடுது, மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர்ல பவுடர் மாதிரி அப்படியே ஒரு இது மாதிரி நம்ம கையில ஒட்டும். ஓகே, இப்போ பட்டாம்பூச்சி வந்து இந்த இடத்துல தேன் எடுக்கிறதுக்கு வருது. அப்போ அதோட ரெக்கையிலையோ கையிலையோ கால்லையோ இல்லை அதோட நெக்டார், ஓகே, அதாவது தேன் ஊந்தி எடுக்குது பார்த்தீங்கன்னா அந்த அந்த வாய். ஓகே, அதுல எங்கேயாவது இந்த தூள், ஓகே, இந்த மகரந்த தூள் வந்து எங்கேயாவது படுதுன்னு வச்சுப்போமே, அது பாடியில பட்டிருக்கு. இப்ப அது அப்படியே பறந்து போய் இன்னொரு பிளான்ட் மேல உட்காரும் போது அந்த பாடியில இருந்து அது உதுகும் போது அந்த போலன் கிரெயின்ஸ் மேல, ஓகே, இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து இந்த ஓவியூல் மேல பட்டுச்சுன்னா மகரந்த சேர்க்கை நடக்குது. இதுதான், இப்படிதான் வந்து விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், ஓகேங்களா, எல்லாமே வந்து பாலினேஷன் பண்ணுது. காடு எப்படி அப்படி வளருது? பிகாஸ் இதெல்லாம் நேச்சரா எக்கோலஜிக்கல் சைக்கிள், ஓகேங்களா, எக்கோசிஸ்டம், இதெல்லாம் தானா நடைபெற்று போயிட்டே இருக்குது. இப்ப அதை தான் நம்ம என்ன சொல்றோம், கிராஸ் பாலினேஷன் அப்படின்னா அயல் மகரந்த சேர்க்கை எப்படி நடக்குது. இதை எடுத்துக்குங்க, அந்த பவுடரை தட்டி எடுத்துக்குங்க, எடுத்துட்டு இந்த இடத்துல, ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, அந்த பவுடரை வச்சு அப்படியே டஸ்ட் பண்ணுவாங்க. டஸ்ட்னா ப்ரஷ் எடுத்துக்கிட்டு, ஏன்னா இது ரொம்ப பவுடர் மாதிரி இருக்கும்ல, ப்ரஷ்ல இதை தொட்டு இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, இப்படி தடவிட்டு ஒரு பிளாஸ்டிக் போட்டு கட்டிடுவாங்க. ஓகே, இங்க தேவை என்னது, ஒரு ஃபீமேலு ஒரு மேலு. ஓகே, இனப்பெருக்கம் 2 கேமெட்ஸ் கிடைச்சாச்சு. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், இது டெவலப் ஆகி, ஓகே, அப்படியே என்ன ஆகும், ஓவர் த பீரியட் ஓவியூல, ஓகே, இப்படி பிளான்ட் அப்படியே ஃப்ளவர் அப்படியே டெவலப் ஆகிட்டே போகும். கிளியரா? இதுதான் வந்து கிராஸ் பாலினேஷன். அப்போ கட் பண்ணி இங்க வைக்கிறது கிராஸ் பாலினேஷன். இப்போ செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா அந்தந்த பிளான்ட்ல, ஓகேங்களா, சிலதுல வந்து ஏசெக்சுவல் ஆண் பெண் 2 பாடி பார்ட்ஸும் ஒரே பிளான்ட்ல இருக்கும். அதான் பைசெக்சுவல் பிளான்ட் அப்படின்னுவாங்க. அப்படின்னா 2 பாலினமும் ஒரே பிளான்ட்ல கொண்ட என்ன சொல்றது, சில பிளான்ட்ஸ் இருக்கு, அது பைசெக்சுவல். 2மே அதுலயே இருக்கும். இது தானா சைக்கையா நடந்துக்கும். ஓகேங்களா, இப்போ செல்ஃப் பாலினேஷன் இது கிராஸ். செல்ஃப் பாலினேஷன்னா பட்டர்ஃப்ளையோ இல்ல ஏதோ ஒன்று ஏஜென்ட்னால அது நடக்கக்கூடியது. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, கிராஸ் பாலினேஷன் மட்டும் புரிஞ்சிச்சுன்னா போதும். ஓகே, கிராஸ் பாலினேஷன்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, அதுல எதுவும் டவுட் இல்லைன்னா செல்ஃப் பாலினேஷன் ஈஸி. ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு நான் சொன்னேன். என்னது? ஓகே, அயல் மகரந்த சேர்க்கை. அது அப்போ அது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ், அதாவது அந்த ஆன்தர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த இது இந்த பவுடரி ஃபார்ம். ஓகே, ஃப்ளவர் டு ஸ்டிக்மா, எதெல்லாம் ஸ்டிக்மால of this, okay, stigma, that flower of different plant of the same species is called cross pollination. Okay, என்ன சொல்ல வராங்க, different plant தான், ஓகேங்களா, different plant, different plant of the same species.
இஸ் கால்ட் கிராஸ் பாலினேஷன். ஓகே, அதாவது இதுக்கு தான் பண்ணுவாங்க. மேண்டல் தியரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மேண்டலோடைய இந்த பச்சை பட்டாணியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, எத்தனை ஹைபிரிடா வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லுவாங்க. என்னன்னா டிஃப்ரெண்ட் பிளான்ட்டுங்க. ஓகே, அலோகமி அப்படின்னா கிராஸ் பாலினேஷன் சொல்லுவாங்க. ஓகே, அலோகமி அப்படின்னா கிராஸ் பாலினேஷன், அயல் மகரந்த சேர்க்கை. அப்போ இது என்ன சொல்ல வருது, டிஃப்ரெண்ட் பிளான்ட் சேம் ஸ்பீஷியஸ். அதாவது பச்சை பட்டாணி, இதுவும் பச்சை பட்டாணி வகை தான், ஆனா வந்து இது கொஞ்சம் ப்ரௌன் பட்டாணி, இது பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. அப்ப ரெண்டுமே என்னது, பட்டாணி வகை தான். அப்ப ரெண்டுமே சேம் ஸ்பீஷியஸ், ஆனா டிஃப்ரெண்ட் பிளான்ட். கரெக்டா? ஏன்னா அது கிரீன் பீ பிளான்ட், ஓகே, இது ப்ரௌன் பீ பிளான்ட். ஆனா ரெண்டுமே வந்து என்னது, பீ பிளான்ட். ஓகே, பட்டாணி பிளான்ட். ஆனா இது கிரீன், இது ப்ளூ. அப்போ சேம் ஸ்பீஷியஸ் பட் டிஃப்ரெண்ட் வாட் இஸ் இட், பிளான்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து அலோகமி அப்படின்றது. இது ரெண்டுக்குள்ள பண்ண கிராஸ் பாலினேஷன் பண்ணா, அதே மாதிரி கட் பண்ணி பண்ணா, கிரீன் டு ப்ரௌன் பண்ணா புதுசா வந்து கிரீனும் ப்ரௌனும் சேர்ந்து ஏதோ புதுசா ஏதாவது ஒரு கலர்ல பிறக்கலாம், பட்டாணி உருவாகலாம். இல்ல இந்த பட்டாணி குட்டியோண்டுக்குது, இந்த பட்டாணி பெருசாகுது அப்படின்னா ரெண்டும் சேரும் போது ஒரு பெரிய அளவுல பட்டாணி கிடைக்கலாம். இதுக்காக தான் கிராஸ் பாலினேஷன் பண்றது. இப்போ ரோஸ் அப்படின்னும் போது ரெட் ரோஸ் தெரியும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா எல்லோ ரோஸ் தெரியும். இப்போ அந்த ரோஸ்ல எவ்வளவு வெரைட்டிஸ் கலர்ஸ் வந்துருக்கு. ரெட் இருக்கு, பெங்களூர் ரோஸ், அந்த ரோஸ், இந்த ரோஸ், ரோஸ் கலர், ரோஸ் கலர்ல இருக்குது, ரெட் கலர் இருக்குது, டார்க் ரெட்ல இருக்குது, ஒயிட் கலர் வந்துச்சு, பிங்க் கலர் வந்துருச்சு, அப்புறமா எல்லோ கலர் வந்துருச்சு. ஓகே, இப்போ பிளாக் கலர் ரோஸையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எஸ், எல்லாமே ஹைபிரிட். எப்படி அப்படின்னா இதுதான் ப்ராசஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ராசஸ். இப்படிதான் வந்து இந்த பச்சை இன்னும் நம்ம சாப்பிடுறோம்ல, கொண்டக்கடலை சாப்பிடுறோம்ல. ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சது ப்ரௌன் கலர்ல இருக்க குட்டி கொண்டக்கடலை. ஆனா நீங்க சரி கோயில் எல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய கொண்டக்கடலை இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும், அது ஹைபிரிட். ஓகேங்களா? அது ஹைபிரிட். எப்படின்னா இந்த மாதிரி இப்ப பெருசா வளரக்கூடிய பிளான்ட்டையும் சிறுசா வளரக்கூடிய பிளான்ட்டையும் ரெண்டும் சேர்ந்து கிராஸ் பாலினேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், மிடில் ஏஜ்ல ஒண்ணு கிடைக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு தனித்தன்மை வந்து இதுல எக்ஸ்ட்ராடினரியா கிடைக்கும். இதுதான் வந்து ஹைபிரிடைசேஷன். இப்படிதான் கிராஸ் பாலினேஷன். ஹைபிரிடைசேஷன் பெருசா ஒண்ணும் இல்ல, பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? நம்ம அதை பத்தி டெப்தா பேசலாம், இங்க அதை பத்தி பேசி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா வந்து கிராஸ் பாலினேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். ஓகே, அயல் மகரந்த சேர்க்கை நன்மைகள் ஒன்றும் கிடையாதுங்க. ரிசல்ட் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் என்ன கிடையாது, டெவலப், ஜெர்மினேட் ப்ராப்பர்லி அண்ட் க்ரோ இன்டு பெட்டர் பிளான்ட்ஸ். ஓகே, குட்டியாகுது அப்படின்னா பெருசா கொண்டு வர முடியும், நல்லா கொண்டு முடியும், நியூ வெரைட்டிஸ் கொண்டு வரலாம், மோர் வயபிள் சீட்ஸ், அதிகமான சீட். இப்போ எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷம் எடுத்துங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பப்ளி பழம் சாப்பிட்டுப்பீங்க, பப்பாயா. ஓகே, நம்ம வீட்டுல எல்லா ஈஸியா டெவலப் ஆகக்கூடியது. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, இப்ப யார் வீட்டுலன்னா இருக்கிற பப்பாளி மேக்சிமம் சொல்றேன், ஓகே, அந்த பழத்துல விதையே இருக்கிறது கிடையாது. ஓகே, முன்ன விதை இருக்கும், ஆனா நம்ம என்ன பண்ணோம், அந்த விதையை எடுத்து போட்டு சாப்பிடறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு, ஓகேங்களா, விதையில்லா பப்பாளியை வேணும்னு சொல்லிட்டு நம்ம தான் கேட்டோம். உடனே அவன் என்ன பண்ணிட்டான், ஹைபிரிட் பண்ணி விதையில்லா பப்பாளியை கொடுத்துட்டான். இப்ப எல்லாரும் விதையில்லா பப்பாளியை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்ப பிரச்சனை திருப்பி விதைக்கு எவங்கிட்ட போய் நிற்போம், அவங்ககிட்ட தான் போய் நிக்கணும். ஏன்னா அவன் தான் மாத்தி விட்டது, அவன் தான் விதையை வச்சுட்டு இருக்கான். இப்ப அவன் வைக்கிறது தான் விலை. இப்படிதான் வந்து ஃபுட் ப்ராசஸிங் போகுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஹைபிரிடைசேஷன். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்குன்னா ஏதோ ஒரு தன்மை. இப்போ நம்ம வேணா இப்படி சொல்லிக்கலாம், சாப்பிடும் போது விதை வந்துட்டு இது எடுத்து போட்டு கடுப்பாகுதுப்பா, அதுக்கு பெட்டர் விதை இல்லாம பப்பாளியா இருந்தா அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடலாம். அப்ப இது ஒரு ஈஸினஸ், மார்க்கெட்டிங்க்கு இது கொஞ்சம் ஈஸி ஆகுது, அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் செயல்படுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட்காக தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது கிராஸ் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா ஆட்டோகமி, அதுவா நடந்துக்கும். இதுக்கு பெருசா நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் த ஆந்தர், இது ஃப்ரம் த ஆந்தர், இதுல இருந்து ஓகே இதுக்குள்ள ஸ்டிக்மாக்கு தானா என்ன ஆகும், வந்து விழும். எப்படி விழும், விண்டு மூலியமா விழலாம், ஓகே, இல்லைன்னா இன்செக்ட்ஸ் மூலியமா விழலாம். ஏன்னா இன்செக்ட் வந்து பட்டு கை கால் பட்டு அங்க படும், பேர்ட்ஸ், ஓகே, இல்ல நீங்களே போய் மரத்தை பூச்சி நல்லா குலுக்குனீங்கன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து செல்ஃப் பாலினேஷன், தன் மகரந்த சேர்க்கை. அதை வந்து ஆட்டோகமின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன ஆட்டோகமி அப்படின்னா ஒன்றும் இல்லை, சேம் ஃப்ளவர்
ஓகேங்களா, ஆர் another flower. ஓகே, ஆர் another flower, சேம் ஃப்ளவர் அல்லது another flower, ஆனா சேம் பிளான்ட்ல இருந்து எடுத்துப்பாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பட்டாணி என்ன பிளான்ட்? பட்டாணி. என்ன பட்டாணி? பச்சை பட்டாணி, கிரீன் பீ பிளான்ட். ஓகே, பச்சை பட்டாணி. ஓகேங்களா, சேம் பிளான்ட். ஓகே, இந்த பட்டாணியோட ஒரு ஃப்ளவர் கிரீன் தான் அதுவும். ஓகே, இல்லைன்னா இன்னொரு பச்சை பட்டாணி, கிரீன் பீ பிளான்ட், இதுல இருந்து ஒரு ஃப்ளவர். ஓகே, இந்த மாதிரி நடைபெறும். ஓகே, இதுக்குள்ள நடைபெறலாம், இல்ல இதுக்கும் நடைபெறலாம். அது எப்படி வேணா செல்ஃப் பாலினேஷன் நடைபெறலாம். ஓகே, செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னும் போது தானா நடைபெற விஷயம். ஓகே, அதுக்கு பேர் வந்து ஆட்டோகமி. ஓகேங்களா, ஸோ செல்ஃப் பாலினேஷன் இஸ் சர்டைன் இன் பைசெக்சுவல் பிளான்ட். ஓகே, மேக்ஸிமம் இது எதெல்லாம் நடக்கணும்? பைசெக்சுவலா, இருபால் மலர்கள். அப்ப இதுல என்ன இருக்கும்? மேலும் இருக்கும், ஃபீமேலும் இருக்கும். அப்படி இருபால் பல மலர்கள் தான் அதிகமா இது காணப்படும், அதிகமா நடைபெறும், ஈஸியா நடைபெறும். ஓகேங்களா, ஃப்ளவர்ஸ் டு நாட் டிபெண்ட் ஆன் ஏஜென்ட்ஸ். ஓகே, சாரி. அப்ப என்னன்னா, இந்த செல்ஃப் பாலினேஷன்ல இந்த ஏஜென்ட்ஸ் எதுவும் தேவைப்படாது. பாலினேஷனுக்கு ஏஜென்ட்ஸ் தேவை. ஏஜென்ட்ஸ்னா காத்து, இன்செக்ட், வண்டுகள், பூச்சிகள், பறவைகள், அதுக்கப்புறமா வந்து மனிதர்கள், நம்மளுடைய விலங்குகள் எல்லாமே வந்து ஏஜென்ட் தான். ஓகேங்களா, எது தன்மகந்த சேர்க்கை புறக்கணிக்கைகளை சார்ந்திருக்க தேவையில்லை. ஓகே, புறக்காரணிகள் அப்படின்னா ஏஜென்ட்ஸ். எதுனா இந்த இன்செக்ட், இதெல்லாம் தேவை கிடையாது. அப்போ தன்மகந்த சேர்க்கைனா தனக்குள்ளே நடந்துக்கும். அப்படின்னா என்ன இருக்கணும்? அதுல மேல் அண்ட் ஃபீமேல் பாடி பார்ட்ஸ் அதுக்குள்ளேயே இருக்கணும் அர்த்தம். அதுதான் செல்ஃப் பாலினேஷன். ஓகேங்களா, செல்ஃப் பாலினேஷனா பைசெக்சுவல், இந்த ஒரு வேர்டு கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயே நடக்கும். கிராஸ் பாலினேஷன்லாம் ரெண்டுத்தை எடுத்து வச்சு நடத்துவாங்க. ஓகேவா, அப்படி நடக்கக்கூடியது கிராஸ் பாலினேஷன். ஓகே, ஃபைன். What's the time? Okay. ஓகே, சரி, புது டாபிக் இது எடுத்துடலாம், நோ ப்ராப்ளம். ஸோ பாலினேஷன் புரிஞ்சிருக்கும், ஸோ பிரச்சனையும் இல்லை. அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னா பிளான்ட் ஹார்மோன்ஸ், தாவர ஹார்மோன்கள். ஓகேங்களா, பிளான்ட் ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மாலிகூல்ஸ் that are produced extremely low concentration in plants. These molecules control morphological, physiological, biochemical response. ஓகேங்களா, அதாவது தாவரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாலிகூல்ஸ், ஓகேங்களா, மூலக்கூறுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான்ட்ல கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அந்த கம்மியா இருக்கக்கூடிய இந்த மூலக்கூறுகள், இந்த ஹார்மோன்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மூலக்கூறுகள். ஓகே, பிளான்ட்டோட மார்பாலஜிக்கல், அதோட வளர்ச்சிக்கும், மார்பாலஜிக்கல் அதோட அமைப்புக்கும், பிசியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சருக்கும், பயோகெமிக்கல்ஸ் அதோடைய என்ன சொல்றது, இந்த ஹார்மோன்கள் இதுக்கு வந்து உபயோகமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நம்மளுடைய ஹார்மோன்ஸ் ஏகப்பட்ட ஹார்மோன் சொல்லலாம். ஓகே, நம்ம பாடி பார்ட்ஸ் வரும்போது நம்ம பேசுவோம். ஹியூமன் எண்டோக்ரைன் வரும்போது இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கலாம் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் என்ன ஹார்மோன் சொல்லிட்டு. ஓகே, ஸோ அப்ப இதெல்லாம் வந்து ஹார்மோன்கள். என்ன பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வகையான ஹார்மோன். ஆக்சின்ஸ், ஆக்சின்கள், சைட்டோகின்ஸ், சைட்டோகலின்கள். ஓகே, கட் பண்ணி போட்டால் இந்த மாதிரி தான் வருது. ஓகேங்களா, ஜிப்ரலின் அப்படின்னா ஜிப்ரலின்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும். அப்சிசிக் ஆசிட், அப்சிசிக் அமிலம், மற்றும் எத்திலின், அதுக்கப்புறமா எத்திலீன்கள். ஓகேங்களா, ஸோ ஃபைன். இந்த 3 ஹார்மோன்ஸை பற்றி தான் நம்ம, இந்த 5 ஹார்மோன்ஸை பற்றி தான் பேச போகிறோம். இது எதுக்கு சார்? ஏன் சார்னா ஒரு பிளான்ட் க்ரோத்துக்கு இந்த ஹார்மோன்கள் தேவை. இதில் இந்த 3 ஹார்மோன் பிளான்ட் வளர்ச்சிக்கு, க்ரோத்துக்கு யூஸ் ஆகுது. இந்த 2 ஹார்மோன் க்ரோத்தை ஸ்டாப் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹார்மோன் பத்தின டாபிக். ஃபைன். பட் ஆனால் நம்மளுக்கு 15 நிமிஷம் இருக்குது, இருந்தாலும் இதை எஃபெக்டிவா நம்மளால எடுத்துட முடியாது, பாதிலே விடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், என்ன பேச போகன்றத ஜென்ரலா சொல்றேன், அதுக்கப்புறமா நம்ம பாயிண்ட்ஸ் ஆஸ்பெக்ட் பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, பொட்டேட்டோ, டொமேட்டோ 2 எடுத்துப்போம். தக்காளி ஒண்ணுக்குது, உருளைக்கிழங்கு ஒண்ணுக்குது. உருளைக்கிழங்கு கெடுறதுக்கு ஒரு வாரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 1 வீக் ஆகுது உருளைக்கிழங்கு கெட்டு போகிறதுக்கு. தக்காளி கெட்டு போகிறதுக்கு ஒரு 2 நாள் எடுத்துக்கலாம், 2 நாள் எடுத்துக்கலாம். என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன் தக்காளி 2 நாள் கெட்டு போகுது, ஏன் உருளைக்கிழங்கு 7 நாள் கெட்டு போகுது?
தட் மீன்ஸ் 7 நாள்ல வாடி போகுது. ஆனா இது 2 நாள்ல வாடி போகுது. என்ன சார் அப்படின்னா, இந்த பழங்கள் மட்டும் இல்ல, பிளான்ட்ல மொத்தமா இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் இந்த 5 ஹார்மோன்ஸ். அதுல முதல்ல இருக்கிற 3 ஹார்மோன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஹார்மோன்ஸ். அடுத்த இருக்கக்கூடிய 2 ஹார்மோனுடைய வேலை என்னன்னா, அந்த தூண்டுற வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணிட்டு அதை முடிவுக்கு கொண்டு வர்றது தான் இந்த 2 ஹார்மோனுடைய வேலை. ஏன் சார் முடிவுக்கு கொண்டு வரணும்? இப்ப இப்படி யோசிச்சுக்கங்க, தக்காளியோ இல்ல உருளைக்கிழங்கோ, இதுல வந்து இந்த வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஹார்மோனே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஹார்மோனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தக்காளி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட வாழ்நாள் ஃபுல்லா தக்காளி வளர்ந்துக்கினே போகும். கரெக்டா? மேபி தக்காளி வந்து தர்பூசணி சைஸுக்கு வரலாம் அதோட லைஃப் டைம் வரைக்கும். அதையும் தாண்டி பெரிய என்ன சொல்றது, இன்னும் பெருசா கூட வளரலாம். ஓகே, இதெல்லாம் நீங்க நியூஸ்ல பாக்கீங்களா, அரிய வகை வாழைப்பழம் இவ்வளோ பெரிய வாழைப்பழம், தர்பூஸ் இவ்வளோ பெருசு, சொரக்காய் இவ்வளோ பெருசு வளர்ந்துச்சு அப்படின்னு நீங்க நியூஸ்ல பாக்குறீங்க. கேட்டா இதுக்கு என்ன வந்து சில மரபணு கோளாறுகள் அப்படின்றோம்ல. அது மரபணு கோளாறுகள் பெருசா ஒன்றும் இல்லை, கெமிக்கல் இந்த ஹார்மோன்ஸ்ல வளரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், அவ்வளவுதான் விஷயம். ஓகே, சப்போஸ் முதல்ல 3 ஹார்மோன்ஸ் நல்லா வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அப்படியே அது அந்த ஃப்ரூட்டோ இல்லை வெஜிடபிளோ நல்லா பெருசா வளர்ந்துடும், அவ்வளவுதான் விஷயம். ஓகே, சப்போஸ் இப்போ அந்த டொமேட்டோ இல்ல அந்த பொட்டேட்டோ இது வந்து ஒரு வாரம் கழிச்சு முடிவுக்கு வருது அப்படின்னா, அதுல அது வரைக்கும் அந்த 3 ஹார்மோனோட ஆதிக்கம் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த 3 ஆதிக்கம் வந்து குறைஞ்சு போயிட்டு கடைசியா இருக்கக்கூடிய அப்சஷன் அண்ட் எத்தலின் இதோட ஆதிக்கம் வரும்போது அந்த வெஜிடபிளை முடிவுக்கு கொண்டு வந்துடும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்க சார், இது எல்லாமே ஓகே. ஆனா ஃப்ரிட்ஜில் எடுத்துட்டு போய் வைக்கவுமே சார், அப்போ வந்து தக்காளியே ஒரு 5 நாள் ஆகுதே சார், 2 நாள் நீங்க சொன்னீங்க, ஆனா ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது 5 நாள் ஆகுது, அப்ப என்ன சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அதே ஹார்மோன்ஸ் அந்த தக்காளிக்குள்ள இருக்குது. ஆனால் ஃப்ரீஸ் ஆகுறதுனால, ஐஸ்ல இருக்கிறதுனால அந்த கெமிக்கல் ஓகேங்களா மெட்டபாலிசம் வந்து ஸ்லோவா போகுது, ஸ்லோ டவுன் ஆகுது. ஓகே, அதனாலதான் 2 நாள் அழுக வேண்டிய தக்காளி நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு 4 நாள் தாக்கு பிடிக்குது. அதுக்காக ஃப்ரிட்ஜிலேயே விட்டு அழுகாம இருக்குமா? கிடையாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சாலும் என்ன ஆயிடும், 5 நாளைக்கு மேல தக்காளி அழுகிதான் போகும். அப்ப என்ன ரீசன் அங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹார்மோனோட வேலிடிட்டி ஒரு 5 days அப்படின்னா அது வரைக்கும் தான் தாக்கு பிடிக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அந்த 5 days அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி 7 days ஆகலாம். ஆனா 7 daysக்கு அப்புறமா என்ன நடந்தாலும் கண்டிப்பா அது அழுகி போயிடும், பெரிஷபிள். ஓகே, பெரிஷபிள் மொத்தமா என்ன படும், அழுகி போயிடும். ஸோ இவ்வளோதாங்க, இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஃபுல்லா இந்த ஹார்மோன்ஸ்ல வந்து இதை பத்தி தான் நம்ம டெப்தா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, இதெல்லாம் எப்படி வளருது, எதுக்கு வளருது, ஏன் வந்து இது இத்தனை நாள் இருக்குது, ஏன் இது இவ்வளவு நாள் வருது, இவ்வளோ டீட்டெயில்ஸை வந்து நம்ம டெப்தா வந்து அங்க நம்ம பேசிக்கலாம். ஓகே, டன். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். செஷன் ஒன்றும் 10 நிமிஷம் இருக்குது, எனக்கு சீக்கிரமாகவே முடிச்சுக்கலாம். ஏன்னா இது ஃப்ரெஷ் டாபிக் எடுத்ததான் புரியும். ஓகே, எல்லாமே இந்த எக்ஸ்பிளனேஷன் போதும். நம்ம நாளைக்கு வந்து நோட்ஸோட பார்த்துடலாம். சரிங்களா? ஃபைன். இன்னைக்கு இந்த செஷன் இதோட முடிச்சுக்கலாம். எனி டிஃபிகல்டிஸ் இருக்குங்களா? என்ன பாட்டனி நான் ஓப்பனா சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல எடுக்குங்க. ஓகே, இங்கிலீஷ் பிரச்சனை இல்லை, நான் ஃப்ளோல வந்துடும், ஃபாஸ்டா சொல்லிடுவேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல எடுக்குங்க. ஸோ கொஞ்சம் ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க, நான் அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இந்த நோட்ஸ் இந்த மாதிரி ஓகே தான் உங்களுக்கு கட் காப்பி பண்ணி போடுறது? ஓகே, ஃபைன். ஸோ இதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் கொடுக்குற பாயிண்ட், நான் சொல்ற இடம் மட்டும் படிங்க போதும், சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா 15 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்கிறதுக்கு நான் வழி சொல்றேன். அண்ட் ஆல்சோ கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம சீக்கிரமா. ஓகே, நீங்க பண்ண நீங்க கூடவே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. கிளாஸ் முடிக்கும் போது நீங்களே பாதி முடிச்சுட்டு இருப்பீங்க. ஓகே, ஆனா தேக்கி மட்டும் வைக்காதீங்க தயவு செஞ்சு. நாளைக்கு படிச்சுக்கலாம்னு வச்சிங்க அப்படின்னா அது அப்படியே போகும். ஓகே, அப்படி உங்களால கண்டினியூ பண்ணோம்னா ஒரு 2 days ஒன்ஸ் ஆகுது நீங்க கவர் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாட்னி கிளாஸ் லெசன் பண்றேன் சார். ஓ சூப்பருங்க, உங்க பேட் லக்கு என் கிளாஸ் லெசன் பண்ண வேண்டியதாகுது, அதுவும் தமிழ்ல எடுக்கங்க. ஓகே, நோ ப்ராப்ளம்.
இப்போ இதுதான் இது எந்த புக்ல எடுத்தீங்க சார்? யா சாரிங்க, சொல்ல மறந்துட்டேன்னா எல்லா கிளாஸும் கொடுக்க இந்த சொல்ல மறந்துட்டேன். ஓகே, ஐயோ எதுல எடுத்து நான். ஓகேங்க. 10th ஓல்டு புக். ஓகே, 10th புக் எடுத்துக்கோங்க, 9th புக்கு, 6th புக்கு. ஓகே, இது மூணுத்துலயுமே இருக்கும். ஐ திங்க் இப்போ எடுத்தது வந்து ஹார்மோன்ஸ் வந்து 10th புக்ல இருக்குது. அண்ட் தென் வந்து வெஜிடேஷன் வந்து ஓல்டு 10th புக்ல இருக்கும். நியூ 10th புக்ல கொஞ்சம் கண்டென்ட் மாத்திருக்கான். ஓகே, அது கொஞ்சம் கரெக்டா 10th புக்லயே வராது. 9th கொஞ்சம் இருக்கும், 11th கொஞ்சம் இருக்கும், அந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆகும். ஓகேங்களா? ஓல்டு 10th புக் எடுத்துக்கலாம். அதுல ஃபுல்லா அப்படியே எடுத்தது, அப்படியே லைன் டிட்டோ லைன் பை லைன் கட் பண்ணி போட்டிருப்பேன். ஓல்டு 10th சயின்ஸ் புக். ஓகேங்களா? ஓல்டு 10th சயின்ஸ் புக். இப்போ எடுக்க போகுது இந்த ஹார்மோன்ஸ் வந்து நியூ 10th புக். ஓகே, 6th to 10th வரைக்கும் நல்லா படிங்க, அதுவே போதுங்க. பேசிக் ஒரு பாயிண்ட் விடாம படிங்க, ஈஸியா தான் இருக்கும் எல்லாமே. ஓகே, அது இல்லாம நான் எடுக்கிறது எல்லாமே ஈஸியா மட்டும் இல்ல, கொஸ்டின் ஆஸ்பெக்ட்ல எப்படி கேட்டிருக்கான்னு பார்த்துட்டு அங்க நான் ஒவ்வொரு இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணி எடுப்பேன். ஸோ நீங்க நான் எடுக்க கண்டென்ட் பொறுத்து எடுக்க டாபிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நோட்ஸ் அண்ட் ஆல்சோ கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ். ஓகே, இது ரெண்டுத்தையும் நான் பக்காவா கொடுத்துடுவேன். நீங்க வெளியே போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் சயின்ஸ் கிளாஸ் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு சார். ஓகே, சூப்பருங்க, தேங்க்யூ, சூப்பர் சூப்பர். ஓகே, சரிங்க, நாளைக்கு நம்ம பார்ப்போம். இதை ரிமைனிங் இது கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து கிளாசிஃபிகேஷன் அதை பற்றி பார்க்கணும். இந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, புரோட்டிஸ்டா, மொனேகா, ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம், ஃபங்கை, ஓகே, டெரிடோஃபைட்டா, அதை பற்றி தான் பார்க்கணும். ஆனால் இது நாளைக்கு இதுவே முடிக்க முடிஞ்சால் ஓகே, அப்படி இல்லைன்னா அடுத்த கிளாஸ். ஏன்னா 3 கிளாஸ் தான் இது வரும். ஷெடியூல் அப்படி தான் போட்டிருக்கனால பிரச்சனை தான். ஓகே, ஸோ ஃபைன், நாளைக்கு பார்ப்போம் இதோட ரிமைனிங் போர்ஷன். ஓகே, சரி, எல்லாரும் சாப்பிட்டு தூங்குங்க, நாளைக்கு மீட் பண்ணலாம். சேர்த்து வச்சு சாட்டர்டே சண்டே கூட படிங்க, தப்பு இல்லை. ஏன்னா சாட்டர்டே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸோ ஆப்டிடியூட் தான் போகும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம், அப்படிதான் ஷெடியூல் பண்ணியிருக்கு. ஸோ சாட்டர்டே சண்டே எப்பவுமே உங்களுக்கு கிளாஸ் போகுது இல்லை, ஃபுல் டே உங்களுக்கு இருக்கிறதுனால என்ன பண்ணுங்க, வீக்கெண்ட் எப்பவுமே வந்து ரிவ்யூ பண்ணிக்கோங்க. நீங்க படிச்சதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணிட்டே வாங்க. இந்த 3 months நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா 100% சொல்றேன், கூடவே முடிச்சிடலாம் டாபிக்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா உட்காந்து படிக்கணும்னு யோசிக்க வேண்டாம். படிச்சீங்கன்னா டவுட்ஸ் வரும், கொஸ்டின்ஸ் கேட்க 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 ரெக்டிஃபை ஆகிடும். ஓகே, கூடவே ஒர்க் பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை தான் நான் சொல்றேன். ஓகே, ஸோ ஃபைன், சூப்பருங்க, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, குட் நைட் ஆல், பை பாய்.